இல்ல வானவன் அப்படிங்கிறது பொதுவா யாருக்கான பட்டம்? சேரர்கள். தென்னவன் அப்படிங்கிறது யாருக்குள்ள பட்டம்? தென்னவன் அப்படிங்கிறது யாருக்கான பட்டம்? பாண்டியர்கள். செம்பியன் அப்படிங்கிறது யாருக்கான பட்டம்? செம்பியன் அப்படிங்கிறது யாருக்கான பட்டம்? தெரியலையா? சொல்றது நீ ஆன்சர் பண்ற உங்க பேரு என்னம்மா? ஆன்சர் பண்ணிட்டு உங்க பேரு என்ன? சவுண்ட சொல்லுங்க, கேட்கல. பிரியங்கா. மற்றவங்களும் ஆன்சர் பண்ண மாட்டீங்க. ஆதவன் அப்படிங்கிறது பிரியங்கா தவிர மற்றவங்களும் ஆன்சர் பண்ணுங்க. ஆதவன் அப்படிங்கிறது யாரோட பட்டம்? ஆதவன் அப்படிங்கிறது யாரோட பட்டம்? சேரரா சோழரா? சேரர் பட்டம். சேரருக்கான பட்டம். இதான் பார்த்துக்குங்க. இதுதான் கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கோங்க. மியூட்ல போட்டுக்கோங்க. பேசுற மாதிரி இருந்தா மியூட்ல போட்டுக்கோங்க. அதாவது வேற வெளியே பேசுற மாதிரி இருந்தா. ஓகே, இதை பார்த்துக்குங்க, ரொம்ப முக்கியமானது. சென்னி அப்படிங்கிறது யாருக்கான பட்டம்? சோழருக்கான பட்டம். இளஞ்சென்னி. கல்விசாரமா இருந்தா இளஞ்சென்னின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து என்னன்னா தென்னவன் அப்படின்னாவே தென்பகுதியை சேர்ந்தவங்க. இப்ப தென்பகுதி யாரை ஆட்சி பண்ணாங்கன்னா பாண்டியர்கள் ஆட்சி பண்ணாங்க. பாண்டியரோட துறைமுகம் என்னவா இருந்துச்சு? தென்னவனோட துறைமுகம் கொர்க்கை. கொர்க்கை அப்படிங்கிறது பாண்டியர்களோட துறைமுகமா இருந்துச்சு. தலைநகரம் என்னது? பாண்டியரோட தலைநகரம் என்னது? மதுரை. திருமாவளவன் யாரோட பேரு? திருமாவளவன் அப்படிங்கிறது யாரோட பேரு? கரிகால சோழன். திருமாவளவன் அப்படிங்கிறது கரிகால சோழனோட பேரு. கரிகால சோழனுக்கு இன்னொரு பேர் சொல்லியிருப்பேன், அது என்ன பேரு? ஏலிசே வல்லவன். அவங்க வந்து எந்தெந்த போர்ல ஈடுபட்டு இருக்காங்க? முக்கியமான 2 போர் சொல்லியிருப்பேன். கரிகால வல்லவன் அப்படிங்கிறது கரிகாலன் அப்படிங்கிறது 2 முக்கியமான போர்ல பங்கேற்றிருப்பாங்க. என்னென்ன போர் அது? சவுண்ட சொல்லுங்க. பிரியங்கா. இன்னொருத்தர் ஆன்சர் பண்றாங்க, அவர் பேர் என்னங்க? சவுண்ட சொல்லுங்க. வில்வான். வில்வான் கரெக்ட் தானே? வில்வான் கரெக்டா? RILWAN. ரில்வான். இப்ப காட்டுங்களா? கரெக்ட். மற்ற 2 பேர் தான் இருக்கீங்களா? மற்ற யாரும் ஆன்லைன்ல இல்லையா? சரி. அதாவது கரிகாலனுக்கு வந்து இன்னும் 2 பேர் போர் இது பண்ணியிருப்பாரு. 2 போர் என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். 2 பேரும் சொல்லுங்க. பிரியங்கா அந்த ரிவா 2 பேரும் சொல்லுங்க. வெண்ணிப்போர். வெண்ணிப்போர் அப்படிங்கிறது எத்தனை அரசர்களை வந்து இழுத்து போட்டி போட்டிருப்பாரு? எந்தெந்த அரசர்கள் மற்றும் எத்தனை வேளிர்கள்? 11 வேலிக அரசர். அதாவது 11 வேலிக அரசர்கள் அப்படிங்கிறது என்னன்னா வெண்ணி அப்படிங்கிற போர். வெண்ணி அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா தஞ்சாவூர்ல இருக்கு.
ப்ளஸ் சேரர்கள் மற்றும் பாண்டியர்கள். அதே வந்து இன்னொரு போர் என்ன சொல்லியிருப்பேன், வாகை பரந்தலை போர். வாகை பரந்தலை போர் இங்கே எத்தனை பேர்னா 9 பேர் இருப்பாங்க. 9 வெளியில் அரசர்கள் இருப்பாங்க. இங்கே அவங்க மட்டும் தான் இருப்பாங்க, வேற யாரும் இருப்பாங்க. அதான் சொல்லியிருப்பேன் வாகை பரந்தலை போர் அப்படிங்கிறது என்னன்னா 9 வெளியில் அரசர்கள்னு சொல்லியிருப்போம். கரெக்டாக இது இல்லை வேற எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கணும்? 9 வெளியில் அரசர்கள் தான். அடுத்து வந்து என்னன்னா இன்னொரு போர் முக்கியமானது என்னன்னா தலையாகரத்து போர். தலையாகரத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படிங்கிற போர் தான் பாண்டிய அரசர்கள் ரொம்ப முக்கியமானது. அது எத்தனை வெளியில் அரசர்கள்? வேளிர்கள், சாரி, அது எத்தனை வேளிர்கள்? 50. 5 5 5 5 வெளியர்கள். 5 வெளியர்கள் அப்படிங்கிறது கரெக்டான சரிங்களா? இப்போ முக்கியமானது என்னன்னா சேரர்கள் பற்றின சொல்ற இலக்கிய சான்று என்னது? இலக்கியம் என்னது? சேரர்கள் பற்றி சொல்ற நூல் என்னது? வயிற்று 10 அப்படிங்கிறது என்ன பண்ணுது? 10 சேரரசர்களை பற்றி சொல்லுது. 8 முக்கியமாக என்னதுன்னா 8 சேரரசர்களை பற்றி சொல்லுது. 8 சேரரசர்களை பற்றி சொல்லுது. அதில் புகழ்பெற்ற 2 அரசர்கள் யாரு? சேரன் செங்குட்டுவர். சேரன் செங்குட்டுவர் அப்படிங்கிறது என்ன, புகழ்பெற்ற சேரரசர்கள் இருப்பாங்க. அவர் தான் என்ன பண்ண பத்தினி வழிபாடை கொண்டு வந்திருப்பாரு. பத்தினி வழிபாடை அறிமுகம் பண்ணவர் யாரு? சேரன் செங்குட்டுவன். சேரல் இரும்புரை என்ன பண்ணியிருப்பாரு? சேரல் இரும்புரை உருவம் பொறித்த நாணயங்களை வந்து என்ன பண்ணுவாங்க? சேரல் இரும்புரை அப்படின்னு வெளியிட்டிருப்பாரு. அடுத்து வந்து சோழர்களை பற்றி சொல்ற இலக்கிய நூல் என்னது? சோழர் பற்றி சொல்ற இலக்கிய நூல் என்னதுங்க? சோழர் பட்டினப்பாலை அப்படிதானே? பட்டினப்பாலை தானே? அதான் சொன்னீங்க. பட்டினப்பாலை இது என்ன சொல்லுதுன்னா பூகாரில் நடந்த வணிகம் பற்றி சொல்லுது. பிளஸ் வேற என்ன சொல்லுதுன்னா இங்க வந்து ஒரு சுங்க அதிகாரி ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்குது. பட்டினப்பாலை அப்படிங்கிறது இங்க வந்து ஒரு சுங்க அதிகாரி இருந்தாங்க அப்படின்னு சொல்லுது. தென் இன்னும் 2 இலக்கியம் வந்து அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம்னா சோழர்களை பற்றி சொல்லுவோம். அதாவது அங்கே பூகார் நகரத்தில் பூம்புகாரில் நடந்த வணிகத்தை பற்றி சொல்லுவோம். ஒன்றுனா சிலப்பதிகாரம், இன்னொன்று வந்து மணிமேகலை. இப்படி 2 என்ன பண்ணணும்னா சோழர் காலத்தில் நடந்த அதாவது பூகார் காலத்தில் நடந்த வணிகத்தை பற்றி சொல்லுவோம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சொல்லுவோம். இதில் முக்கியமான அரசை தான் நம்ம பார்த்தோம், கரிகால வளவன் பற்றி பார்த்தோம். சரி, பெருநூற்கிள்ளி என்னங்க பண்ணியிருப்பாரு? பெருநூற்கிள்ளி அவர் என்ன பண்ணியிருப்பாரு? பெருநூற்கிள்ளி என்ன பண்ணியிருப்பாரு? கரிகாலம் தான் கல்லணை கட்டியிருப்பாரு. கரிகாலம் தான் என்ன பண்ணியிருப்பாரு? கல்லணை கட்டியிருப்பாரு. பெருநூற்கிள்ளி என்ன பண்ணியிருப்பாரு? வேத வேள்வியை நடத்தியிருப்பாரு. பெருநூற்கிள்ளி என்ன பண்ணியிருப்பாரு? வேத வேள்வியை நடத்திட்டு அதை என்ன பண்ணியிருப்பாருன்னா நாணயத்தில் பொறித்திருப்பாரு. வேத வேள்வி நடத்திட்டு என்ன பண்ணியிருப்பாரு? தன் நாணயத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாரு? பொறித்திருப்பாரு. பெருநற்கிள்ளின்னு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, சொல்லுங்களா? சரி, பாண்டிய அரசர்ல யாரு செக் பண்ணிக்கலாம். அது பாண்டிய அரசர்ல யாரு வேதவெளி பண்ணி வச்சிருப்பாங்க? பாண்டிய அரசர்கள்
முதுகுடுமி பெருவழி. முதுகுடுமி பெருவழி அப்படிங்கிறது என்ன பண்ணாரு, பாண்டியர்ல வேத வேள்வி நடத்தியிருப்பாரு. நான் சொல்லியா கடை செக் பண்ணிட்டீங்களா? பெருநற்கிளியை பத்தி நான் சொல்லவே இல்லையா? நோட் நோட் நோட்ல எழுதியிருப்பீங்களே இல்லையா? சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. சரி, கரிகாலனோட அப்பா யாரு? கரிகாலனோட அப்பா யாரு? யாரும் தெரியலையா? இளஞ்செழியன். கரிகாலனோட அப்பா பேர் என்னது? இளஞ்செழியன். அது கரிகாலனோட அப்பா. சரி, அது இது மட்டும் நான் செக் பண்ணி சொல்கிறேன். பெருநற்கிளி மட்டும் நான் பார்த்து சொல்கிறேன். மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும், நான் பார்த்து சொல்கிறேன். நான் அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு எழுதிக்கலாம். சரி சரி, இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம வரலாற்று சான்றுகள் என்னென்னு பார்க்குறோம். முன்னாடி வந்து என்ன பண்ணுவோம்னா இதுக்கான சான்று என்னென்ன இருக்குது. இப்போ வந்து சேர சோழ பாண்டியர்களை பற்றி பார்த்தாச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து என்னென்னா கற்காலம் பற்றி பார்த்தோம், சங்ககாலம் பற்றி பார்த்தோம். சரி, சங்ககாலத்தில் வந்து சேர சோழ பாண்டியர்களை பற்றி பார்த்தோம். சரி, அதுக்கு மாதிரி என்னென்னா கற்காலம் பற்றி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? பழைய கற்காலம். பழைய கற்காலம் பற்றி பார்த்தோம். தென் வேற என்ன பார்த்தோம்னா இடைக்கற்காலம். அடுத்து வந்து என்ன பார்த்தோம்? புதிய கற்காலம். சங்ககாலம். ஓகேவா? இந்த சங்ககாலத்துல என்ன பண்ணோம்? சேர சோழ பாண்டியர்களை பற்றி பார்த்தோம். அவங்களோட சமுதாயம் எப்படி இருந்துச்சு, அவங்க வந்து எந்த ஆடைகளை உடுத்தினாங்க, அவங்க எப்படிலாம் பிரிச்சிருந்தாங்க. சரி, மண்டலம் என்னவாங்க பிரிக்கப்பட்டுச்சு? மண்டலம் அப்படிங்கிறது என்னவா பிரிக்கப்பட்டது? என்னங்க? நாடு. நாடு அப்படிங்கிறது என்னவா பிரிக்கப்பட்டுச்சு? நாடு அப்படிங்கிறது என்னவா பிரிக்கப்பட்டுச்சு? கூற்றம். நாடு அப்படிங்கிறது கூற்றமா பிரிக்கப்பட்டுச்சு. கூற்றம் அப்படிங்கிறது என்ன பிரிக்கப்பட்டுச்சு? ஊர். ஊர் அல்லது கிராமம். மூதூர். மூதூர் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க? மூதூர் அப்படிங்கிறது பழைய ஊர், பழமையான ஊர். மூதூர் அப்படிங்கிறது பழமையான ஊர். பட்டினம்னு என்ன சொல்லுவாங்க? ஓகே, அது என்னன்னு சொல்லுவாங்க? பட்டினம், பாக்கம். இதுக்கு பட்டினம்னா என்னது, பாக்கம்னா என்னது? பட்டினம் அப்படிங்கிறது சிற்றூரா?
பட்டினம் அப்படிங்கிறது கடற்கரை நகரம். கடற்கரை நகரம் அப்படிங்கிறது பட்டினம் அப்படிங்கிறது கடற்கரையில் இருக்கிற துறைமுகம் பற்றி சொல்லுவாங்க. பாக்கம் அப்படிங்கிறது கடற்கரை நகரம். கடற்கரை நகரம் பற்றி சொல்லுவோம். பார்த்துக்கோங்க. பட்டினம் அப்படிங்கிறது துறை. எக்ஸாம்பிளுக்கு வந்து புகார். சரிங்களா? பாக்கம் அப்படிங்கிறது என்னன்னா நகரத்தை பற்றி சொல்றது. நகரத்தை பற்றி சொல்றது. இப்போ இதான் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அப்படின்னா வரலாற்று சான்றுகள் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறோம். வரலாற்று சான்றுகள் அப்படிங்கிறது என்னென்ன இருக்குன்னு பார்க்க போறோம். வரலாற்று சான்றுகள் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இதில் முக்கியமாக ஃபர்ஸ்ட் சொல்லும்போது என்னன்னா இலக்கிய சான்றுகள் பார்க்குறோம். வரலாற்று சான்றுகள் என்ன பார்க்க போறோம்? இலக்கிய கலப்பர்கள் வந்து முடிச்சிருப்போமே. கலப்பர்கள் அவ்வளோதான் புக்கில் கொடுத்துருக்கு. என்னங்க கலப்பர்கள் வந்து அவ்வளோதான் புக்கில் அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். இல்லை விட்டு விட்டு கேட்குது. டவர்ஸ் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெட்வொர்க் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது கலப்பரில் மட்டும் இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒன்று எழுதிக்கிங்க. அதில் வந்து பூலாங்குறிச்சி கல்வெட்டு அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம்னா கலப்பரில் பற்றி சொல்லும். பூலாங்குறிச்சி கல்வெட்டு அப்படிங்கிறது யாரை பற்றி சொல்லுன்னா கலப்பரில் பற்றி சொல்லும். இது மட்டும் நான் வச்சு. இது வந்து சிவகங்கையில் இருக்கும். சிவகங்கையில் இருக்க பூலாங்குறிச்சி கல்வெட்டு அப்படிங்கிறது யாரை பற்றி சொல்லும்? கலப்பரில் பற்றி சொல்லும். அதில் வந்து சேந்தன் அண்ட் கூற்றன். சேந்தன் கூற்றன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கும். சேந்தன் கூற்றன் அப்படிங்கிறது மென்ஷன் ஆகிருக்கும். அந்த கலப்பொருளோட பேர் வந்து பூலாங்குறிச்சி கல்வெட்டு. இது வந்து சிவகங்கை மாவட்டம். எத்தனாவது நூற்றாண்டுனா கிபி 5ஆம் நூற்றாண்டு. நமக்கு வந்து கலப்பொருளை பற்றின ஃபுல்லாக எவிடன்ஸ் எதுவுமே கிடைச்சிருக்காது. அதனால தான் இருண்ட காலம்னு சொல்கிறோம். கலப்பொருள் காலம் எதை சொல்கிறோம்? இருண்ட காலம் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்து அவங்க பற்றின எந்த எவிடன்ஸும் அவ்வளவு கிடைச்சிருக்காது நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்பீங்க. கலப்பொருளை தோக்கடிச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பல்லவர்களும் இன்னொன்று என்னன்னா பாண்டியர்களும் வந்திருப்பாங்க. ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்களா? சரிங்க. கலப்பொருளை தோக்கடிச்சுட்டு பல்லவ அரசு யார் வந்திருப்பா? கலப்பொருளை தோக்கடிச்சுட்டு பல்லவ அரசர் வந்து யார் வந்திருப்பா? இன்னும் ஹிஸ்ட்ரி படிக்கலைங்களா? ஓகே ஓகே ஓகே. அதாவது இந்த கலப்பர காலம் அப்படிங்கிறது என்னன்னா கிபி 3லேருந்து கிபி 6 வரைக்கும் இருக்கும். இந்த 6க்கு அப்புறம் யார் வந்திருப்பாங்கன்னா பல்லவர்கள் அப்படின்னு ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இந்த காஞ்சிபுரம் அந்த ஏரியா சுற்றி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பல்லவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. அதே மதுரைக்கு எங்கே யார் வந்திருப்பாங்கன்னா பாண்டியர்கள் வந்திருப்பாங்க. சும்மா கேட்டுங்க. ஹிஸ்ட்ரி நடத்தும்போது அப்போ பார்த்துப்போம். நீங்கள் சும்மா கேட்டுங்க. பல்லவர்கள் வந்து என்ன வந்திருப்பாங்க? இந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இதெல்லாம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற தொண்டை மண்டலம் சொல்லுவாங்க. பல்லவர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து யாருன்னா
தென்பகுதியில் மதுரை ரீஜனில் யார் ஆட்சி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பாண்டியர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதுக்கப்புறம் களப்பிரர்கள் வந்து அவங்க பற்றின ஃபுல்லான எவிடன்ஸாக கிடைக்காது. அப்போ நான் சொன்னது மட்டும் விஷயம் நோட் பண்ணிக்கிங்க. எக்ஸ்ட்ரா வந்து இதை மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. பூலாங்குறிச்சி கல்வெட்டு அது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. கிபி 5ஆம் நூற்றாண்டு பற்றினது. சேந்தன் கூற்றன் அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிங்க. இது நிறைய டைம் இந்த கொஸ்டின் கேட்டாங்க. ஏன்னா இது மட்டும் தான் புக்கில் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, இது மட்டும் அதிகமாக நிறைய டைம் கேட்டுருக்காங்க. இதை பண்ணி நாங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இலக்கிய சான்றுக்கு போயிடலாம். ஓகே தானே, போகலாம்ல, இலக்கிய சான்று போகலாம்ல. இப்போ பார்த்தோம்ல சேர சோழர் பாண்டியர்களை பற்றி பார்த்தோம். அப்போ அவங்க பற்றி எவிடன்ஸ்லாம் எப்படி கிடைக்குது நமக்கு? ஒரு சிலதெல்லாம் பார்த்துட்டோம், அங்கேயே வயிற்று பத்து சிலதெல்லாம் வந்து அங்கேயே பார்த்தாச்சு. அதை தாண்டி வேற என்னென்ன சோர்ஸ் இருக்குது, வேற எதனா சங்ககாலத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான சான்று வேற என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் சொல்லுவோம். இப்போ இந்த இலக்கிய சான்று அப்படிங்கிறது எது இதில் கிடைச்சிருக்கு அப்படின்னா எந்தெந்த மொழியில் கிடைச்சிருக்கு? இலக்கிய சான்று அப்படிங்கிறது எந்தெந்த மொழியில் கிடைச்சுன்னா தமிழில் கிடைச்சிருக்கு. சான்று அப்படிங்கிறது என்னது? தமிழில் கிடைச்சிருக்கு. வேற எங்கே கிடைச்சுன்னா பிற மொழியில் கிடைச்சிருக்கு. தமிழில் கிடைச்சிருக்கு, பிற மொழிகளில் கிடைச்சிருக்கு. வெளிநாட்டு சான்றுகள், வெளிநாட்டு குறிப்புகளில் சிலது கிடைச்சிருக்கு. இப்போ இதை மூணு தான், இது மூணு வச்சு பேஸ் பண்ணி தான் இருந்தாலும் இலக்கிய சான்றுகள். அது எப்படிலாம் சமூகத்தில் இருந்தாங்க, மக்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க, அவங்க நெறி என்னவா இருந்துச்சு, அப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்க உதவுது. ஃபர்ஸ்ட் இலக்கிய சான்று எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல நமக்கு கிடைக்கிறது வந்து தொல்காப்பியம் தான். ஃபர்ஸ்ட் என்னது? தொல்காப்பியம். தொல்காப்பியம் இதான் வந்து என்னன்னா தமிழ்ல முதல் இலக்கண நூல், அதாவது கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல். தமிழ்ல வந்து முதல் கிடைக்கப்பெற்ற இலக்கண நூல் என்னது? தொல்காப்பியம் தான். முதல் கிடைக்கப்பெற்ற இலக்கண நூல் என்னது? தொல்காப்பியம். சரிங்களா? இப்ப தொல்காப்பியம் அப்படிங்கிறது எந்த சங்கத்துல இது பண்ணியிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க? தொல்காப்பியம் அப்படிங்கிற அரங்கேற்றம் பண்ணது எந்த சங்கத்துல? முதல் சங்கமா, இடைச்சங்கமா, கடைச்சங்கமா? நான் சொல்லியிருப்பேன், தொல்காப்பியம் அப்படிங்கிறது எந்த சங்கத்துல அரங்கேற்றம் பண்ணியிருப்பாங்க? இடைச்சங்கம் தான். இரண்டாவது சங்கம் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தொல்காப்பியம் அப்படிங்கிறது அரங்கேற்றம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து யாருல இருந்து, எந்த அரசர்ல இருந்து எந்த அரசர் வரைக்கும் வந்திருப்பாங்க? வேண்டூர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை, வேண்டூர் செழியன் முதல் ஒரு முடத்திருமாறன் வரை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த அங்க வந்து சில இலக்கியம்லாம் அரங்கேற்றம் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து இந்த பீரியட்ல இருந்து இந்த பீரியட்ல அரசர் இருந்திருப்பாங்க. ஓகே, தொல்காப்பியம் தான் அது முதல் கிடைக்கப்பட்ட நூல். இது அரங்கேற்றம் பண்ணது எங்கன்னா இடைச்சங்கத்துல, இரண்டாவது சங்கத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அரங்கேற்றம் பண்ணியிருப்பாங்க. இது வந்துன்னா தமிழ்ல தொன்மையான நூல். தொல்னா அப்படிங்கிறதுனா ரொம்ப பழமை அப்படின்னு அர்த்தம். இது எக்ஸாக்டா வந்து இது வந்து தொல்காப்பியம் அப்படின்னு தொல்காப்பியர் தான் தொல்காப்பியமா அப்படின்ட்டுலாம் தெரியாது. சொல்லப்போனா அவங்க அந்த இலக்கண நூல் மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம என்ன பண்றோம், அது தொல்னா பழமையானது அப்படின்ட்டு நம்மளே ஒரு இது பண்ணிக்கிறது தான் தொல்காப்பியம். எப்படி திருவள்ளுவருக்கு வந்து நம்மளே ஒரு பேர் திருவள்ளுவர் அப்படின்ட்டு பேர் வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி என்ன பண்ணா தொல்காப்பியர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரோ அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. என்ன பண்றோம்னா நம்மளே வந்து தொல் அப்படிங்கிறது ரொம்ப பழமையான இலக்கியம் அப்படின்ட்டு நம்மளே ஒரு பேர் வச்சு தொல்காப்பியர் எழுதியிருக்காரு அப்படின்ட்டு நம்மளே யூஸ் பண்ணிக்கிறோம். தொன்மையான இலக்கியம், இது என்னது? தொன்மையான இலக்கியம். தொன்மையான நூல் எழுதிக்கலாம், தொன்மையான நூல். இப்போ இதுல வந்து என்னன்னா ஒரு 3 பிரிவு இருக்கு. இப்போ முதல் 2 பிரிவு என்ன சொல்லுதுன்னா இலக்கணம் பத்தி சொல்லுது. தொல்காப்பியத்துல முதல் 2 பிரிவு அப்படிங்கிறது என்ன பண்ணுது? இலக்கணம் பத்தி சொல்லுது. இது ரொம்ப முக்கியமானது பாத்துக்கங்க. முதல் 2 பிரிவு அப்படிங்கிறது என்ன பத்தி சொல்லுது? இலக்கணம் பத்தி சொல்லுது. அடுத்து 3வது பிரிவு அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா அது வந்து பொருள் அதிகாரம் சொல்றோம். முதல் 2 பிரிவு அப்படிங்கிறது இலக்கணம் பத்தி சொல்லுது. 3வது பிரிவு அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா பொருள் அதிகாரம். இந்த பொருள் அதிகாரம் அப்படின்னு என்ன பண்ணுதுன்னா அக வாழ்க்கை புற வாழ்க்கையை பத்தி சொல்லுது.
இந்த மூன்றாவது அதாவது மூன்றாவது பிரிவு அப்படிங்கிறது என்ன பண்ணுது, அக வாழ்க்கை புற வாழ்க்கையை பற்றி சொல்லுது. அப்போ அக வாழ்க்கைன்னா நமக்கு தெரியும், காதல், சரிங்களா, காதல் உறவு அந்த பற்றி சொல்றது, சரிங்களா, அதை தான் என்னன்னா அக வாழ்க்கை. அக வாழ்க்கை அப்படிங்கிறது என்னது, காதல், இல்லறம், அது மாதிரி வச்சுக்கலாம், உறவு அந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து புற வாழ்க்கை அப்படிங்கிறது போர் வீரம் சொல்றது தான் புற வாழ்க்கை. புற வாழ்க்கை அப்படிங்கிறது என்னது வந்து போர் வீரம் பற்றி சொல்லுது. இது வந்து தொல்காப்பியத்துல மூன்றாவது பிரிவு சொல்லுது. அதனால நான் வச்சுக்கிறோம். முதல் 2 பிரிவு அப்படிங்கிறது என்ன பண்ணுது, இலக்கணம் பற்றி சொல்லுது. ஒன்று 2 இலக்கணம் பற்றி சொல்லுது. மூன்றாவது பிரிவு அப்படிங்கிறது பொருளதிகாரம். அதெல்லாம் அக வாழ்க்கை புற வாழ்க்கையை பற்றி சொல்லுது. அடுத்து வந்து என்னன்னா 17 மேல்கணக்கு நூல்கள். 17 மேல்கணக்கு நூல்கள். எதெல்லாம் சொல்லுங்க, நான் திரும்ப காட்டுறேன், எழுதிட்டுனா ஓகே. 17 மேல்கணக்கு நூல்கள். மேல்கணக்கு நூல்கள். 17 மேல்கணக்கு நூல்கள் என்னங்கம்மா வரும் சார், நீங்க சொல்லுங்க. 17 மேல்கணக்கு நூல்கள் என்னென்ன வரும்? 8 தொகை 10 பாட்டு. இந்த 8 தொகை 10 பாட்டு அப்படிங்கிறது எந்த சங்கத்துல வந்து அரங்கேற்றம் பண்ணியிருப்பாங்க? 3ஆம் சங்கம் மதுரையில் இருக்கு. அது அந்த அரசர் பேரு சொல்லிருங்க. முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை. உக்கிர பெருவழுதி வரை வழுதி அப்படிங்கிறது வந்துருக்கு. இப்போ வழுதினாவே என்ன அர்த்தம்? பாண்டிய அரசரை பற்றி சொல்லுது. செலியன் அப்படின்னு வந்திருக்கா, வேண்டோர் செலியன் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ வேண்டர் செலியன்னா அது என்னது, பாண்டிய அரசனை பற்றி சொல்றது. சரி சரி இப்போ 17 மேல்கணக்கு நூல்ல 8 தொகையும் 10 பாட்டும் தான். 8 தொகையும் 10 பாட்டும் தான். 8 தொகையும் 10 பாட்டு. இதான் சொல்றாங்கன்னா இந்த நூல், இந்த 8 தொகை 10 பாட்டு தான் சொல்லணும்னா அகம் புறம் பற்றி. 8 தொகையிலேயே அகம் புறம் இருக்கும். இந்த 10 பாட்டுல ஆற்றுப்படை நூல்கள் இருக்கும். 10 பாட்டுல ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு இருக்கும். ஆற்றுப்படை நூல்கள் இருக்கும். இப்போ இது என்னன்னா மக்களோட அந்த 8 தொகையும் 10 பாட்டு தானே, அப்ப இருக்க மக்களோட சமூகம் மற்றும் பொருளாதார நடவடிக்கை பற்றி சொல்லியிருக்கோம். இப்போ இந்த 2 நூலையும் என்ன பண்ணுது, சமூகம் மற்றும் பொருளாதார நடவடிக்கை பற்றி சொல்லுவோம். பொருளாதார நடவடிக்கை பற்றி சொல்ற நூல். இதுல வந்து ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு இருக்கும். இப்போ ஆற்றுப்படை அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு புலவர் வந்து ஒரு ஏதாவது கவிதை சொல்லி என்ன பண்ணியிருப்பாருன்னா அரசர்கிட்ட பரிசு வாங்கியிருப்பாரு. அதை வந்து இன்னொரு புலவர்கிட்ட போய் சொல்லி, நான் இது மாதிரி போயிட்டு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன், அதே மாதிரி நீங்களும் போயிட்டு அந்த அந்த அரசர்கிட்ட போயிட்டு என்ன பண்ண பரிசு வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு ஆற்றுப்படுத்துறது தான் என்னது, ஆற்றுப்படை நூல்கள்னு சொல்லுவாங்க. இது வந்து 5 ஆற்றுப்படை நூல்கள் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இது நம்ம அந்த அளவுக்கு டீட்டெயிலாக பார்த்த வேலை. இப்போ என்னன்னா 17 நூல் அப்படிங்கிறது சமூகம் மற்றும் பொருளாதார நடவடிக்கை பற்றி சொல்லுது. சமூகம் மற்றும் பொருளாதார நடவடிக்கை சங்ககால மக்களின் யாரோட சமூகம் மற்றும் பொருளாதார நடவடிக்கை, சங்ககால மக்களோட சமூகம் மற்றும் பொருளாதார நடவடிக்கை சொல்லுது பற்றி சொல்லுது. ஓகே, அடுத்து வந்து என்னன்னா 17 கீழ்கணக்கு நூல்கள். 17 கீழ்கணக்கு நூல்கள். இது வந்து என்ன சொல்றோம், நீதி நூல்கள் சொல்லுவாங்க. 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறத சொல்றோம், நீதி நூல்கள். இப்போ 17னா இது 10, இது வந்து சரி இது 8, இது 10, மொத்தம் 18 நூல்கள். 18 மேல்கணக்கு நூல்கள். இது வந்து கடைச்சங்க காலத்துல இது பண்ணிருக்கோம். அடுத்து வந்து என்ன பார்க்கணும்னா 17 கீழ்கணக்கு நூல்கள். 17 கீழ்கணக்கு நூல்கள். இது என்ன, சங்கம் மருவிய காலத்துல இயற்றப்பட்டிருக்கும். சங்கம் மருவிய காலத்துல இயற்றப்பட்டிருக்கும் 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது. சங்கம் மருவிய காலம். இதுல மொத்தம் 18 நூல்கள் இருக்கும். இதுனா நீதிநெறி நூல்கள் சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க, நீதிநெறி நூல்கள் பற்றி சொல்லுவாங்க.
பொதுவாக என்ன சொல்லுவாங்க, நீதிநெறி நூல்கள் சொல்லுவாங்க. இதுலேயும் என்னன்னா அகம் புறம் அடுத்து வந்து அறமும் 3 தான் பிரிச்சிருப்பாங்க. அறநூல்கள் நீதிநெறி நூல்கள்னு சொல்லுவாங்க மொத்தமா. இதுலேயும் வந்து 17 கீழ்க்கணக்கு நூல்லையும் அறம் அகம் புறம் பிரிச்சிருப்பாங்க. அறம் சார்ந்த நூல்கள் வந்து 11, அகம் வந்து 6, புறம் வந்து 1. களவழி 40 அப்படிங்கிறது களவழி 40 அப்படிங்கிறது என்ன பண்ணோம், புறம் பற்றி சொல்லுவாங்க. களவழி 40 அப்படிங்கிறது புறம் பற்றி சொல்றது, புறநூல்கள். இல்லைன்னா திருக்குறள், நாலடியார், சரிங்களா, நாலடியார் அப்படின்னு சொல்லுவோம். குட்டி திருக்குறள் சொல்லுவோம். வேதான் வேளாண் அப்படின்னாண்டு வேளாண் வேதம் அப்படின்னு தான் என்னது நாலடியாரை சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ இதெல்லாம் வந்து என்னன்னா சங்க 17 கீழ்க்கணக்கு நூல்களில் வரும். இதெல்லாம் யாரை பற்றி சொல்லுது, மக்களோட வாழ்வியல் நெறிகளை பற்றி சொல்லுது. இது என்ன சொல்லுது, நீதிநெறி நூல்கள்லாம் சங்கால மக்கள்ல வாழ்வியல் நீதிநெறிகளை பற்றி சொல்லுது. வாழ்வியல் நீதிநெறிகளை பற்றி சொல்லுது. தென் அடுத்து என்ன பார்க்குறோன்னா, இதில் என்னென்ன எத்திக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு அப்படிங்கிற 2 பாட்டை மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது வந்து காதல் மற்றும் நிலம் வளம் பற்றி குறித்து சொல்றாங்க. குறிஞ்சிப்பாட்டு மற்றும் முல்லைப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டு மற்றும் முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது என்னதுன்னா, காதல் மற்றும் நிலம், சங்கால மக்களின் காதல் மற்றும் நில வளம் பற்றி சொல்லியிருக்கோம். நில வளம் பற்றி கூறுகிறது. சங்கால மக்களின் காதல் மற்றும் நில வளம் பற்றி சொல்லுது. இதெல்லாம் பார்த்துக்குங்க, புக்கில் இருக்கிறதுனால அப்படியே கேட்பாங்க. குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டுக்கு இன்னொரு பேர் என்னங்க, அப்படி படிச்சுட்டு இருக்கீங்களா? முல்லைப்பாட்டுக்கு இன்னொரு பேர் என்ன, ஆசிரியர் யாரு, முல்லைப்பாட்டோட ஆசிரியர் யாரு? தமிழ் படிச்சுட்டு தான் இருக்கீங்க, குரூப் 4 எழுதுறீங்க தானே, இல்லையா? ஆன்சர் பண்ணுங்கம்மா, ஆன்சர் பண்ணுங்க. ஏதில்லை, ஓகே. சரி, அந்த அப்போ இந்த முல்லைப்பாடு மட்டும் பார்த்துக்குங்க. முல்லைப்பாட்டோட ஆசிரியர் யாருன்னா நப்பூதனார். முல்லைப்பாடு அப்படிங்கிறது நப்பூதனார். இதுக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னா நெஞ்சாற்றுப்படை. முல்லைப்பாட்டோட இன்னொரு பேர் என்னது, நெஞ்சாற்றுப்படை. நெஞ்சாற்றுப்படை. சரி, அடுத்து வந்து என்ன பண்ணோம், நெடுநல் வாடை. இந்த குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு அப்படிங்கிறதுனா காதல் மற்றும் நிலவளம் பற்றி சொல்லுது. அடுத்து வந்து நெடுநல் வாடை. இப்போ நெடுநல் வாடை அப்படிங்கிறது இப்போ எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, காதலும் வீரத்தையும் ஒரே சேரா சொல்லுது. இது எல்லாமே சங்கால மக்களை பற்றினதான். காதல் மற்றும் வீரத்தை ஒரே சேரா சொல்ற நூல் என்னங்கன்னா நெடுநல் வாடை தான். ஒரே சேராக கூறுகிறது. ஒரே சேராக கூறுகிறது. காதல் மற்றும் வீரத்தை ஒரே சேராக கூறுகிறது. அது சொல்றது நெடுநல் வாடை. எழுதி போடுறது புரியுதா? எழுதி போடுறது புரியுதா? ஹேண்டிங் புரியுதா? சரி, அடுத்து என்ன பார்க்க போறோம்னா 10. அடுத்த அந்த நூல் என்னது, 10. யாரை பத்தி சொல்லும்? 10 யாரை பத்தி சொல்லும்? திரும்ப திரும்ப கேட்கறோம்னா மெமரி ஆகிட்டே இருக்கும். சேரரை பத்தி சொல்றது. ஓகே, 10 அப்படிங்கிறது சேரரை பத்தி சொல்றோம். இப்போ என்னன்னா சேரன் செங்குட்டுவனை பத்தி சொல்றது.
சேரன் செங்குட்டம் பற்றி சொல்லும். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அதாவது திரும்ப திரும்ப அப்படியே பார்த்துட்டே இருக்கிறதுனால குழப்பம் ஏற்படாது. பத்தினி வழிபாடை பற்றி சொல்லுது. பத்தினி வழிபாட்டை சொல்றது வந்து எதுனா பதிற்று பத்து. இந்த பத்தினி வழிபாட்டை தோற்றுவித்தவர் யாரு? சேரன் செங்குட்டம் தான் பத்தினி வழிபாடை தோற்றுவித்திருப்பாரு. அதை பற்றி சொல்ற நூல் என்னது? பதிற்று பத்து. அடுத்து வந்து என்னன்னா கொடுமணம் அப்படின்னு ஒரு ஊரை பற்றி சொல்லுவோம். கொடுமணல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கொடுமணல். அதை என்ன சொல்லணும்னா கொடுமணம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுது. இதெல்லாம் பதிற்று பத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பதிற்று பத்துல கொடுமணம் அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வேற எதுவும் சொல்லு, வேறன்னா நமக்கு தெரியும். சேரலை பத்தினதுதான். சேரன்னா துறைமுகம், அடுத்த நாள் தலைநகர். இப்போ துறைமுகம்னா என்ன வரும்? முசிறி. முசிறி துறைமுகம். வஞ்சி வந்து தலைநகர். வஞ்சி அப்படிங்கிறது தலைநகர். இப்போ பதிற்று பத்துனாவே நமக்கு சேர அரசலை பற்றி இருக்கும். அடுத்து கொடுமணல் அப்படிங்கிற ஊர் என்ன பண்ணும்? கொடுமணம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கு. கொடுமணம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறது? மென்ஷன் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து என்னன்னா பட்டினப்பாலை. அடுத்து பார்க்க போகிறது என்னது? பட்டினப்பாலை. பட்டினப்பாலை அப்படிங்கிறது யாரை பற்றி சொல்லும்? சோழர்கள். பட்டினப்பாலை அப்படிங்கிறது சோழரை பற்றி சொல்லுவோம். இப்போ இந்த பட்டினப்பாலை அப்படிங்கிறது யார் எழுதி? இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு. இந்த பதிற்று பத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதை கூட எழுதிக்கிங்க. இரும்பு கடலை. பதிற்று பத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா இரும்பு கடலை. தலைநகரம் வந்து வஞ்சி. தலைவர் தலைநகரம் அப்படிங்கிறது வஞ்சி. தலைநகரம் வஞ்சி. அப்ப இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பதிற்று பத்துக்கு இன்னொரு பேர் வந்து இரும்பு கடலை. பதிற்று பத்துக்கு இன்னொரு பேர் இரும்பு கடலை. வரும் கடலை, இரும்பு கடலை. அடுத்து வந்து இது என்னன்னா பட்டினப்பாலை. பட்டினப்பாலைக்கு இன்னொரு பேர் என்னன்னா நெஞ்சாட்டுப்படை. நெஞ்சாட்டுப்படை முல்லைப்பாடு வரும். இது வந்து என்னன்னா வஞ்சி நெடும் பாட்டு. பட்டினப்பாலை அப்படிங்கிறது வஞ்சி நெடும் பாட்டு. வஞ்சி நெடும் பாட்டு அப்படிங்கிறதுனா பட்டினப்பாலை பற்றி சொல்லுவோம். இப்போ இது யாரு ஏற்றிருப்பார் அப்படின்னா கடலூர் உருத்திரங்கண்ணனார். கடலூர் உருத்திரங்கண்ணனார். இது வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டு. கடலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிறது என்னன்னா கிமு 2ஆம் நூற்றாண்டுல அவர் இது பண்ணியிருப்பாரு. இப்போ பட்டினப்பாலை அப்படிங்கிறது சோழரை பற்றி சொல்லுது. சோழர்கள் அப்படின்னாவே கண்டிப்பா பூம்புகாரை பற்றி சொல்லுவோம். பூம்புகாரை பற்றி கண்டிப்பா சொல்லுவோம். பூம்புகார் அப்படிங்கிறது துறைமுக நகரம், அதை பற்றி சொல்றது. அப்ப ஏன்னா சோழர்களை பற்றி கூறுறது, சோழர்களை பற்றி கூறணும். சோழர்களை பற்றி கூறும் நூல் என்னதுன்னா பட்டினப்பாலை. அடுத்து வந்து இந்த பூம்புகார்ல நடைபெற்ற வணிகத்தை பற்றி சொல்லுது. பதிற்று பத்து அப்படிங்கிறது என்னன்னா பட்டினப்பாலை. பட்டினப்பாலை அப்படிங்கிறது வந்து பூம்புகார்ல நடந்த வணிகத்தை பற்றி சொல்லுது. ஓகே. அப்ப இன்னொரு என்ன சொல்றாங்கன்னா நீர் மீது வந்த புறவி அப்படின்ட்டு இந்த வார்த்தை மென்ஷன் பண்றாங்க. இல்ல நீர் மீது வந்த புறவி. இந்த புறவின்னா என்ன அர்த்தம்னா குதிரை அப்படின்னு அர்த்தம். குதிரை என்ன பண்ணாங்கன்னா இறக்குமதி பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. குதிரை என்ன பண்றாங்க? இறக்குமதி பண்றாங்க. நீர் மீது வந்த புறவி அப்படின்ட்டு என்ன சொல்றாங்கன்னா குதிரையை பற்றி இந்த பட்டினப்பாலையில இந்த வார்த்தை மென்ஷன் பண்றாங்க. எழுதிக்கிங்க. இது கொஞ்சம் முக்கியமான லைன், அதனால இதை அப்படி கேட்பாங்க. நீர் மீது வந்த புறவி அப்படிங்கிறது எதோட பாட்டோட லைன் எதுன்னு கேட்பாங்க. பட்டினப்பாலையா இல்லை பதிற்று பத்தா இல்லை மதுரை காஞ்சி அந்த மாதிரி என்ன கொடுத்துட்டு கேட்பாங்க. நீர் மீது வந்த புறவி அப்படிங்கிறது என்னன்னா பட்டினப்பாலை. ஓகே. இது யாரை பற்றி சொல்லுது? புறவி அப்படின்னா என்ன மீனிங்னா குதிரை அப்படிங்கிற அர்த்தம். புறவி அப்படிங்கிறது குதிரை அப்படிங்கிற அர்த்தம். முக்கியமா சோழர் சொல்ல முக்கியமா யாரு? கரிகால சோழனை பற்றி சொல்லும்.
கரிகால சோழனை பற்றி சொல்லுது. இதான் வந்து என்னன்னா பட்டினப்பாலை பற்றின குறிப்பு. ஓகே, அடுத்து போலாங்களா? அடுத்து வந்து என்னன்னா பரிபாடல் மதுரை காஞ்சி. பரிபாடல் மதுரை காஞ்சி. பரிபாடல் மற்றும் மதுரை காஞ்சி. இப்போ மதுரை காஞ்சி அப்படி யாரை எழுதியிருப்பான்னா மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சி அப்படிங்கிற யார் எழுதியிருப்பா? மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா மதுரை காஞ்சி பற்றி எழுதியிருப்பாரு. மதுரை காஞ்சி பண்ற என்னங்க? இல்ல வேற நூல். பரிபாடல் அப்படிங்கிறது வேற நூல், மதுரை காஞ்சி அப்படிங்கிறது வேற நூல். இது வேற நூல், இது வேற நூல். இப்ப ரெண்டுமே எதுவாக ஒன்னா எழுதி போட்டிருக்கேன்னா ரெண்டுமே பாண்டிய அரசரை பத்தி சொல்லுது. அதனால என்ன பண்றாங்கன்னா நான் எழுதி போட்டிருக்கேன் பாண்டிய அரசரை பத்தி சொல்லுது. இப்ப பரிபாடல் அப்படிங்கிறது எதை பத்தி சொல்லுது அப்படின்னா வைகை ஆற்றை பத்தி சொல்லுது. இது வந்து ஒரு இசை நூல். பரிபாடல் அப்படிங்கிறது ஒரு இசை நூல். வைகை ஆற்றை பத்தி சொல்லுது. வைகை ஆற்றை பற்றின குறிப்பு எங்க இருக்குன்னா பரிபாடல்ல இருக்கு. பரிபாடல்ல வைகை ஆற்றை பத்தி சொல்லுவோம். இப்போ மதுரை காஞ்சி அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா பாண்டிய நெடுஞ்செழியனை பத்தி சொல்லுது. இப்போ பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படிங்கிறது யாரை முக்கியமா சொல்றேன்னா தயாகனத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனை பத்தி சொல்லுது. தயாகனத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனை பத்தி சொல்லுது. இவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா கொற்கை தலைவன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுது. மதுரை காஞ்சி என்ன பண்ணுது? கொற்கை தலைவன் யாருன்னா பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்ட்டு இவரை பத்தி சொல்லுது. இதுல வேற என்னன்னா கொற்கை பற்றின குறிப்பு இருக்கு. இதுல கொற்கை பற்றின குறிப்பு இருக்கு. இதுல மதுரை காஞ்சியில இருக்கு. பரிபாடல் அப்படிங்கிறது வைகை ஆற்றை பத்தி சொல்லுது. வைகை ஆற்றுனாவே மதுரை பத்தி சொல்றதா இருக்கும். அடுத்து வந்து என்னன்னா அடுத்து மதுரை காஞ்சி அப்படிங்கிறது எழுதுனது யாரு? மாங்குடி மருதனார். இவர் யாரை பத்தி முக்கியமா சொல்றாங்கன்னா பாண்டிய நெடுஞ்செழியனை பத்தி சொல்றாங்க. இந்த பாண்டிய நெடுஞ்செழியனை என்னவா மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா கொற்கை தலைவன் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. கொற்கை தலைவன் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. கொற்கை தலைவன், கொற்கை வேந்தன் அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, தென் வேற என்ன இது பாண்டிய நெடுஞ்செழியனை பத்தி சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா மாங்குளம் கல்வெட்டு. மாங்குளம் கீழே எழுதி போட தெரியும் தானே? மாங்குளம் கல்வெட்டு. மாங்குளம் கல்வெட்டு அப்படிங்கிறது எதை பத்தி சொல்லுதுன்னா இத பாண்டிய நெடுஞ்செழியனை பத்தி சொல்லுது. மாங்குளம் கல்வெட்டு அப்படிங்கிறது பாண்டிய நெடுஞ்செழியனை பத்தி சொல்லுது. ஓகே ஓகே தானே? இதை பார்த்து அப்படி கரெக்டாக எழுதிக்கிங்க. நெக்ஸ்ட் போகலாம் நம்ம. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? தென் வந்து சங்கம் மருவிய காலம். இப்போ சங்க காலத்தில் வந்து ஒரு முக்கியமான குறிப்பெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம என்னன்னா இந்த அரசர்களை பற்றின சேர சோழ பாண்டியர்களை பார்த்தீங்களா, அது பற்றியும் மக்கள் பற்றியும் என்னென்ன நூல்லாம் சொல்லியிருக்காங்களோ வெளிப்படையாக சொல்லியிருக்கிற நூல் எல்லாம் பார்த்தாச்சு. தென் அடுத்து என்ன பண்ண போறோம்னா சங்கம் மருவிய காலம். சங்கம் மருவிய காலம். சங்கம் மருவிய காலம். சங்கம் மருவிய காலம் அப்படிங்கிறது என்ன இன்னொன்று சொல்லுவாங்க காப்பிய காலம்னு சொல்லுவாங்க. காப்பிய காலம். இதுல முக்கியமா நம்ம ரெண்டு நூலை பத்தி பார்க்க போறோம். ஒண்ணு வந்து சிலப்பதிகாரம், இன்னொன்னு என்னன்னா மணிமேகலை. இதுல சங்கம் மருவிய காலத்துல மொத்தம் 5 காப்பியங்கள், 50 காப்பியங்கள் இருக்கும். 50 காப்பியங்கள் வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி,
வளையாபதி குண்டலகேசி. இந்த வளையாபதி அதாவது மணிமேகலையும் குண்டலகேசி அப்படிங்கிறது பௌத்த காப்பியம். இது ரெண்டும் பௌத்தம். அடுத்து மற்றெல்லாம் வந்து மற்ற மூணுமே வந்து சமணம். மணிமேகலையும் குண்டலகேசி அப்படிங்கிறது என்னன்னா பௌத்த காப்பியம், மற்ற மூணு என்னன்னா சமண காப்பியம். இது முக்கியமாக நம்ம சான்று அப்படிங்கிறது எதில் இருக்குன்னா அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை பற்றி மட்டும் தான் நம்ம குறிப்பாக பார்க்க போகிறோம். சிலப்பதிகாரம் மணிமேகலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படியே எழுதிக்க டக்குன்னு எழுதலாம் சொல்லுங்க, நான் திரும்ப அடுத்து மாற்றணும். சரி, தென் இப்போ என்ன பண்ண சிலப்பதிகாரம். இப்போ சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது என்னென்ன சான்று முக்கியமாக இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா பகுலியாரும் ஏற்கனவே இந்த வார்த்தையை கேள்விப்பட்டு பண்ணிக்கிறேன். பகுலியாரும் பன்மலை அடுக்கத்து. பகுலியாரும் பன்மலை அடுக்கத்து. பகுலியாரும் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கல் கொள்ள. குமரி கோடும் கொடுங்கல் கொள்ள. பகுலியாரும் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கல் கொள்ள அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னா சிலப்பதிகாரத்தை மென்ஷன் பண்றாங்க. ஒன்றும் கிடையாது. இந்த பகுலியாறு அப்படிங்கிறது என்னன்னா இலங்கைக்கும் கன்னியாகுமரி அதாவது தென்னிந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட ஒன்று வந்து இப்போ இருக்க என்னன்னா இந்தியன் ஓசன் இருக்கு இல்லை, பாக் ஸ்ட்ரீட் அப்படின்னு இருக்கு, பாக் ஸ்ட்ரீட் இருக்கு. அப்போ என்ன ஆகுனா ஒரு முன்ன வந்து இந்த கடல் பகுதியே கிடையாது, நிலப்பகுதியாக தான் இருந்துச்சு, அதில் வந்து ஆறு தான் ஓடிச்சு அப்படின்ட்டு சிலப்பதிகாரத்தில் மென்ஷன் பண்ணுறாங்க. குமரிக்கோடும் கொடுங்கல் கொள்ள அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன கடல் கொள்ளலாம் மூழ்கி போயிடுச்சு. அதாவது கடல் வெள்ளம் அதாவது பாதிப்பு ஏற்பட்டனால என்னாச்சுன்னா கடலோட மட்டம் வந்து உயர்ந்ததுனால என்ன ஆச்சுன்னா அந்த கடலை நிலப்பகுதியெல்லாம் மூழ்கி போயிடுச்சு அப்படின்ட்டு சொல்ல வராங்க. அப்போ இதை பற்றி சொல்கிறேன். இது ரொம்ப முக்கியமான லைன், திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க. சிலப்பதிகாரம் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டா குமரி கொண்ட அதாவது இது நம்ம சிம்பிளாக என்ன சொல்லலாம்னா குமரி கண்ட குறிப்பு வச்சுருக்கு. இப்போ வேற என்ன சங்காலத்தை பற்றி சொல்லுது சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது. இதெல்லாம் ரொம்ப நான் சொல்கிற பாயிண்ட் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமானது. அது அப்படியே கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க, தெளிவாக படிச்சுங்க. நமக்கு சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது என்னன்னா தனி மனித ஒழுக்கத்தை பற்றி சொல்லுது. சிலப்பதிகாரம் அப்படி என்ன பண்ணுது தனி மனித ஒழுக்கத்தை பற்றி சொல்லுது. தனி மனித ஒழுக்கத்தை பற்றி சொல்றது என்னன்னா சிலப்பதிகாரம். தென் இது வேற என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னா தனி மனித ஒழுக்கத்தை பற்றி சொல்லுது. இது முன்ன பார்த்த மாதிரி சேர சோழ பாண்டியர்கள் 3 ஆட்சி பண்ண நகரத்தை 3 பற்றியுமே சொல்லும். புகார் நகரம், வஞ்சி, அடுத்து மதுரை. புகார், வஞ்சி, அடுத்து என்னன்னா மதுரை. இது 3 பற்றியுமே குறிப்பு சொல்றது என்னன்னா சிலப்பதிகாரம் தான். இந்த 3 பற்றியுமே குறிப்பு சொல்லுது. இதனால் தனி மனித ஒழுக்கத்தை பற்றி சொல்லுது, புகார், மதுரை, வஞ்சி பற்றி சொல்லுது. அடுத்து வந்து என்னன்னா மாதவி பற்றியுமே சொல்லுவது. சரிங்களா, மாதவி பற்றியுமே சொல்லும். கோவலன் கண்ணகி. இப்போ கோவலன் கண்ணகி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அந்த கோவலனோட இன்னொரு வைஃப் தான் யாரு மாதவி அப்படிங்கிறவங்க. இப்போ அந்த மாதவி பற்றினது ஆடல் நடனம் பற்றி, ஆடல் நடனம் இதை பற்றிலாம் என்ன பண்ண சிலப்பதிகாரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. ஓவிய கலையில் சிறந்தவங்களா இருந்தாங்க. ஓவிய கலையில் சிறந்ததை பற்றிலாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சிலப்பதிகாரத்தில் மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் மென்ஷன் பண்ணுறாங்க, சிலப்பதிகாரத்தில் மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து வந்து கண்ணகியோட கற்பை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிலப்பதிகாரத்தில் வேற என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா கண்ணகி கற்பை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கண்ணகியோட கற்பை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து நீதி வழங்கும் முறை பற்றி சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சரிங்களா, நீதி வந்து என்ன பண்ணால் தவறாக வழங்கிடுவாங்க. நீதி வழங்கும் முறையை பற்றி சொல்லியிருப்பாங்க. நீதி வழங்கும் முறை அதை சொல்றது என்னன்னா சிலப்பதிகாரத்தில் நீதி வழங்கும் முறையை பற்றி சொல்லியிருக்காங்க. தனி மனித ஒழுக்கத்தை பற்றி சொல்லியிருக்காங்க.
அடுத்து வந்து யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா புகார், வஞ்சி, மதுரையை பற்றின குறிப்பு இருக்கு. அடுத்து மாதவி ஆடல், நடனம், ஓவிய கலையில சிறந்தவங்களா இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றினா குறிப்பெல்லாம் இதில் இருக்கு. அப்புறம் வந்து பகுலியாரும் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கல் கொள்ள அப்படின்ட்டு நீதி வழங்கும் முறை இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீதி வழங்கும் முறையை பற்றின சொல்ற இலக்கியம் என்னது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பார்த்துங்க, நல்லா பார்த்துங்க, ஒவ்வொரு வார்த்தையும் உள்ள முக்கியம் ரொம்ப. அடுத்து போகிறது வந்து மணிமேகலை. அடுத்து என்னது? மணிமேகலை. அடுத்து என்னது? மணிமேகலை. இப்போ மணிமேகலை அப்படிங்கிறது என்னன்னா புரட்சி காப்பியம்னு சொல்லுவோம். பசிப்பினியை போக்கிய நூல்னு சொல்லுவோம். பசிப்பினி போக்க வேண்டிய அவசியத்தை கூறும் நூல்னு சொல்லுவோம். பசிப்பினி போக்க வேண்டிய அவசியத்தை கூறும் நூல் என்னது? இந்த புரட்சி காப்பியமான மணிமேகலை போக்க வேண்டிய அவசியத்தை பற்றி சொல்லுது. நூல் என்னது? இந்த மணிமேகலை. பசிப்பினி போக்க வேண்டிய அவசியத்தை பற்றி சொல்ற நூல் என்னது? மணிமேகலை. தென் வந்து என்ன சொல்றோம்னா புரட்சி காப்பியம்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம்? புரட்சி காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் என்னன்னு கேட்பாங்க. மணிமேகலை அப்படிங்கிறது தான் புரட்சி காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படுது. தென் வந்து சமூக நிலை பற்றி கூறுது. அந்த காலத்துல அந்த சமூக நிலை பற்றி கூறுது. சரி, மணிமேகலை அப்படிங்கிறது பௌத்த நூலா சமண நூலா? பௌத்த நூலா இல்ல சமண நூலா? மணிமேகலை அப்படிங்கிறது பௌத்த நூல். சமூக நிலை பற்றி சொல்லுது. மணிமேகலை அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துல வாழ்ந்த மக்களோட சமூக நிலையை பற்றி கொடுது. இன்னொன்று வந்து ரொம்ப முக்கியமான என்னன்னா இது என்னன்னா குற்றம் நடக்கிறது மட்டும் இல்லாம சரி குற்றம் எப்படி சரி ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிற இல்லாம தப்பு பண்ணிட்டாரு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு இல்லாம என்ன பண்றாங்கன்னா உண்மையுமே எதுக்காக குற்றம் எதுக்காக இவர் பண்ணாரு சரிங்களா, அந்த காரணத்தை என்ன பண்ணுது ஆய்வு செஞ்சு அதை தடுக்கலாம்னு சொல்லுது. ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிட்டாரு ஓகே, அப்போ தப்பு பண்ணாங்க உடனே ஜெயிலில் தூக்கி போடாம அப்போ அவர் என்ன பண்ணலாம்னா சரி எதுக்காக தப்பு பண்ணிருக்காரு அப்படின்ட்டு காரணங்களை அதை ஆய்வு பண்ணி அது மூலியமா இந்த மாதிரி குற்றம் வராமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது ரொம்ப முக்கியமானது சரிங்களா. அப்போ இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. குற்றங்களுக்கான காரணங்களை என்ன பண்றாங்கன்னா காரணங்களை ஆய்வு செய்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மணிமேகலையில் குற்றங்கள காரணங்களை ஆய்வு செய்து தடுக்கலாம்னு சொல்றாங்க. இதான் என்னதுன்னா சங்கம் மருவிய காலத்துல இருந்து காப்பியம் மீதி சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி அப்படிங்கிறதுலாம் நமக்கு அந்த அளவுக்கு எவிடன்ஸ் வந்து இந்த சங்காலத்தை பற்றி கிடையாது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து என்னன்னா பக்தி இலக்கியம். அடுத்து என்னது? பக்தி இலக்கியம். நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு மேலோட்டமாக என்னன்னா சங்காலத்தை பற்றின என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி எத்திக்ஸ் புக்கில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க, 11th எத்திக்ஸ் புக்கில் நான் சொல்கிறேன் இந்த டேட்லாம் எதில் இருக்கணும், 11th எத்திக்ஸ் புக்கில் இருக்கும். அது ஒரு டைம் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்குது, ஒரு டைம் படிச்சுக்கோங்க. இதில் வந்து நான் அடுத்த நோட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். சரிங்களா. அடுத்து பக்தி இலக்கியம். பக்தி இலக்கியம் அப்படிங்கிறது எந்த காலத்தில் வந்துருக்குன்னா பல்லவர்கள் பாண்டியர்கள் காலத்தில் வந்திருக்கும். பல்லவர்கள் பாண்டியர் காலத்தில் என்ன இருக்குன்னா இந்த பக்தி இலக்கியம் அப்படின்ட்டு இருக்கும். அப்போ அது முக்கியமாக என்னன்னா இதில் தெரிஞ்சுக்க போகிறது வந்து 63 நாயன்மார்கள் இருப்பாங்க, 12 ஆழ்வார்கள் இருப்பாங்க. சரிங்களா. பக்தி இலக்கியத்தில் வந்து 63 நாயன்மார்கள், 63 நாயன்மார்கள். இப்போ இது என்ன சொல்லுவாங்கன்னா சைவ திருமுறை. இந்த 63 நாயன்மார்கள் அப்படிங்கிறது என்னது? சைவ திருமுறை. சைவ திருமுறை தொகுத்தவர் யாருன்னா சைவ திருமுறை தொகுத்தவர் வந்து நம்பியாண்டார் நம்பி. சைவ திருமுறை தொகுத்தவர் யாரு? நம்பியாண்டார் நம்பி. சைவ திருமுறை தொகுத்தவர் வந்து தொகுத்தவர் அப்படின்னா யாரு? நம்பியாண்டார் நம்பி.
என்னங்க இப்போ சைவ திருமுறை அப்படிங்கிறது என்னன்னா சைவத்தினை பற்றின இருக்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னன்னா மொத்தம் 63 நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள்னா சிவன் பக்தர்கள் வந்து ஒரு 63 பேர் இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா சிவனை பற்றின பாடலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தொகுதியை தூக்குறாங்க. அதான் சொல்கிறாங்கன்னா திருமுறைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த திருமுறை அப்படிங்கிறது என்னன்னா அந்த ஒரு புக்கு மாதிரி தான், நூல் மாதிரி தான். அந்த நூலில் என்ன ஆகும்னா சிவனை பற்றின இருக்கிறது அவங்களோட போற்றி போந்திருப்பாங்க, அதை பற்றின நூல்லாம் இருக்கும். அந்த சைவ திருமுறை மொத்தமாக அந்த 63 நாயன்மார்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சுந்தரர் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க, மாணிக்க வாசகர் அது மாதிரி இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா சைவ திருமுறையை ஃபாலோ பண்ணுறவங்க, சைவத்தை ஃபாலோ பண்ணுறவங்க. அப்போ அவங்களாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா சிவனை பற்றின சில நூல்கள்லாம் எழுதியிருப்பாங்க. அந்த சிவனை பற்றி நூல்கள்லாம் என்ன பண்ணோம் தொகுத்து அதை வந்து வெளியிட்டவர் யார்? நம்பி ஆண்டார் நம்பி. சரிங்களா? அதே மாதிரி என்னன்னா 12 ஆழ்வார்கள் இருப்பாங்க. 12 ஆழ்வார்கள் இருப்பாங்க. இந்த 12 ஆழ்வார்கள் அப்படின்னா யாருன்னா இவங்க வந்து வைணவத்தை ஃபாலோ பண்ணுறவங்க. ஓகேங்களா? அப்போ முன்ன பிரிவு வந்து இருந்துச்சு, சைவம் அப்படின்ட்டு தனியாக இருந்திருப்பாங்க, வைணவம் ஹிந்துக்குள்ளேயே என்ன பண்ணுவோம் சைவ பிரிவு அப்படின்றது இருக்கும், வைணவ பிரிவு அப்படின்னு இருக்கும். இப்போ சைவம்னா சிவனை கும்பிட்றவங்களா இருந்திருப்பாங்க, வைணவர்கள்னா வந்து எக்ஸாம்பிளுக்கு ராமரை கும்பிட்றவங்க, பெருமாளை கும்பிட்றவங்களாம் இருப்பாங்க வைணவர்கள் அப்படிங்கிறது. நம்ம தசாவதாரம் படத்துலேயே பார்த்துருப்பீங்க, இந்த சைவ பிரிவுக்கும் வைணவ பிரிவுக்கும் சண்டை நடக்கும். நெப்போலியன் இருப்பார், கமலஹாசன் இருப்பார், 2 பேருக்கு என்னன்னா அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நடந்திருக்கும். சரிங்களா? அது என்னன்னா 2 பேருக்கும் சண்டை நடந்திருக்கும். இதெல்லாம் வந்து குலோத்துங்கன் சோழ காலத்தில் இருந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ சைவ பிரிவு அப்படிங்கிறதுக்கு வைணவ பிரிவு அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த சைவ திருமுறை சிவன் தான் பெருசு அப்படின்னு சொல்கிறவங்க யார்? இந்த 63 நாயன்மார்கள் சொல்கிறாங்க. சிவன் தான் ஒரே ஒரு கடவுள், அவர் தான் வந்து எல்லாருக்கும் மேலானவர் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த 63 நாயன்மார்கள் சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு நூல் தான் என்னது சைவ திருமுறை. அதாவது தொகுத்தவர் யாருன்னா நம்பி ஆண்டார் நம்பி அப்படின்னு சொல்றது. அடுத்து 12 ஆழ்வார்கள். இந்த 12 ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்றது வந்து யாருன்னா ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்றது வந்து ஆண்டாள், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 12 பேர் இருப்பாங்க. அப்ப இவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வைணவ திருமுறை, வைணவம் அப்படிங்கிறது வைணவ திருமுறை. இப்போ இவங்க எழுதின புக்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து திருப்பாவை அப்படின்னா ஆண்டாள் எழுதியிருப்பாங்க. திருப்பாவை அப்படிங்கிறது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆண்டாள் எழுதியிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் அவங்க எழுதின தொகுதியில் என்ன பண்ணால் தொகுத்து ஒரு புக்கை வெளியிடுவாங்க. அப்போ அந்த தொகுத்து வெளியிட்டவர் யாருன்னா இந்திய வெளியிட்டவர் வந்து யாருன்னா நாதமுனி அப்படிங்கிறவர். நாதமுனி அப்படிங்கிற என்ன பண்ணுறாருன்னா இந்த 12 ஆழ்வார்கள் எழுதின நூல்கள்லாம் வைணவ திருமுறை எழுதின நூல்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாருன்னா தொகுத்து வெளியிட்டிருப்பாரு. இவர் வந்து நாதமுனி அப்படின்னு இருக்கு. ஓகேவா? தென் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வடமொழி இலக்கியம். இப்போ என்னன்னா தமிழ் இலக்கியம் பற்றி சொல்லி பார்த்தாச்சு. அடுத்து வந்து வடமொழி இலக்கியத்தில் வந்து இது என்னென்ன குறிப்புலாம் இருக்குது, வடமொழி இலக்கியத்தில் இந்த சங்ககாலம் பற்றினா என்னென்ன குறிப்புலாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இன்னொன்று எழுதிக்கிங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்னது கணியன் பூங்கொன்றனார். யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்னது யாரு? புறநானூற்றுல கணியன் பூங்கொன்றனார் சொல்லியிருப்பாரு. கணியன் பூங்கொன்றனார் சொல்லியிருப்பாரு. தென் அடுத்து வந்து வடமொழி இலக்கியம். சரி, இது ரொம்ப ஜென்ரலாக தான் இருக்கும் வடமொழி இலக்கியம். அடுத்து வந்து வடமொழினா சமஸ்கிருத இலக்கியம் தான் வடமொழி இலக்கியம். சமஸ்கிருத இலக்கியம்னா வடமொழி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ ராமாயணம் மகாபாரதம். இந்த ராமாயண மகாபாரதம் அப்படிங்கிறது தமிழ் மக்கள் பற்றின குறிப்புகள் இருக்கு. ராமாயண மகாபாரதத்தில் தமிழ் மக்கள் பற்றின குறிப்பு இருக்கு. நமக்கு ஜென்ரலாக இதுதான் கேட்பாங்க. இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து சும்மா இது என்னன்னா தமிழ் மக்கள் பற்றின குறிப்பு இருக்கு அப்படின்ட்டு ராமாயணம் மகாபாரதம் அப்படின்னு ஆப்ஷன் வைக்கலாம். ஏதாவது வேற ஏதாவது இலக்கியம் வந்து
காளிதாசன் எழுதின இலக்கியம் வந்து 2 வச்சுட்டு இதில் இருக்காதுன்னு கேட்கலாம். சரிங்களா? இது மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னன்னா ராமாயண மகாபாரதத்தில் தமிழ் மக்கள் பற்றிய குறிப்பு இருக்குது. தென் வந்து வேற எதுலாம் தமிழ் மக்கள் பற்றிய குறிப்பு இருக்குன்னா மகேந்திரவர்மன் என்ன யாருன்னா பல்லவ அரசர். மகேந்திரவர்மன் அப்படிங்கிறது யாரு? பல்லவ அரசர் தான் மகேந்திரவர்மன். இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இவர் ஒரு புக் எழுதியிருப்பாரு. அது பேர் என்ன? மத்த விலாச பிரகடனம். மத்த விலாச பிரகடனம். அப்ப இது வந்து சமஸ்கிருத நூல். வடமொழி அப்படின்னாவே இது வந்து சமஸ்கிருத நூல். இப்போ இந்த சமஸ்கிருத நூல்ல என்ன இருக்குன்னா இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஃபர்ஸ்ட் இந்த மகேந்திரவர்மன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன ஃபாலோ பண்ணியிருப்பாருன்னா சமணத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாரு, ஜெயினிசத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாரு. சமணத்தை என்ன பண்ணியிருப்பாருன்னா மகேந்திரவர்மன் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த நூல் எழுதுறாரு. என்னதுன்னா மத்த விலாச பிரகடனம் அப்படிங்கிற நூல் எழுதுறாரு. இது வந்து என்னன்னா பௌத்தத்தை இழிவுபடுத்துற மாதிரி இந்த நூல் இருக்கும். பௌத்தத்தை இழிவுபடுத்தும்படி இந்த நூல் இருக்கும். இது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த நூலை என்ன சொல்லுவாங்கன்னா குடிகாரனின் மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க. நூல் என்ன சொல்றாங்க? குடிகாரனின் மகிழ்ச்சி அப்படின்ட்டு மென்ஷன் பண்றாங்க. இது வந்து பௌத்தத்தை இழிவுபடுத்துற மாதிரி இந்த நூல் இருக்கும். ஏன்னா இவர் வந்து சமணத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாரு. யாரு? மகேந்திரவர்மன் அப்படிங்கிறது சமணத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாரு. இவரை வந்து சைவத்துக்கு ஒருத்தர் மாத்திருப்பாரு. யாருன்னா அப்பர் என்ன பண்ணியிருப்பாருன்னா மகேந்திரவர்ம பல்லவனை சமணத்துல இருந்து சைவத்துக்கு மாத்திருப்பாரு. சமணம்னா இங்கிலீஷ்ல வந்து ஜெயினிசம். சரிங்களா? பௌத்தம்னா புத்திசம் ஃபாலோ பண்றது ஜெயினிசம். மகாவீரர் வந்து இது பண்ணாரு பார்த்தீங்களா? அதுதான் ஜெயினிசம். புத்தர் நமக்கு தெரியும். அப்போ சமணம்னா அப்படிங்கிறது ஜெயினிசம். கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் பக்கத்தில் எழுதிங்க. ஜெயினிசம் அப்படின்னு எழுதிங்க. ஜெயினிசம் அப்படிங்கிறது என்ன? சமணம். சைவம் அப்படிங்கிறது சைவம் தான். தமிழ்ல இங்கிலீஷ்ல என்னதுன்னா சைவம் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அவர் என்ன அப்பர் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருப்பாருன்னா திருநாவுக்கரசர். அப்பருக்கு இன்னொரு பேர், அதாவது திருநாவுக்கரசருக்கு தான் இன்னொரு பேர் அப்பர். அப்போ அவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா மகேந்திரவர்ம பல்லவனை சமணத்துல இருந்து சைவத்துக்கு மாற்றிருப்பாரு. அப்போ இது சமணத்தை ஃபாலோ பண்ணும்போது என்ன எழுதியிருப்பாருன்னா மத்த விலாச பிரகடனம் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அது அவர் வந்து அப்போ எழுதும்போது என்னன்னா பௌத்தத்தை இழிவுபடுத்துற மாதிரி எழுதியிருப்பாரு. இந்த நூலுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குடிகாரனின் மகிழ்ச்சின்னு சொல்றாங்க. நூலுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து குடிகாரனின் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது என்ன பண்ணுதுன்னா அந்த டைம்ல வாழ்ந்த இப்போ அந்த மகேந்திரவர்மன் பல்லவன் அப்படிங்கிறது என்னன்னா தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணவங்க தான். அந்த பல்லவர் அப்படிங்கிற தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணவங்க தான். இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பௌத்த துறவியை பத்தி சொல்றாங்க. இந்த நூல் வந்து பௌத்த துறவியின் வாழ்க்கையை பத்தி சொல்லுது. பௌத்த துறவி வாழ்க்கை அப்படின்னா தமிழ்நாட்டில் குறிப்பா இங்க வாழ்ந்த பௌத்த துறவியின் வாழ்க்கையை பத்தி சொல்லுது. ஓகேவா? அது பிரியங்கா ஓகேமா? ரில்வான் ஓகே. டவுட் எதாவது இருக்குங்களா? அடுத்து போலாங்களா? ஓகே, இந்த கொஸ்டின் கேட்டுடலாமா? சும்மா ஒரு டைம் அப்படியே இப்போ நடத்தின பற்றியும் லைட்டாக அப்படியே ரீகால் பண்ணிடலாம். சரி, காதல் மற்றும் நிலவலம் பற்றி கூறுற நூல் என்னமா சார்? நீங்கள் சொல்லுங்க. காதல் மற்றும் நிலவலம் பற்றி கூறுற நூல் என்னது? முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு. காதலையும் வீரத்தையும் ஒரே சேரா சொல்ற நூல் என்னது? சரிங்க, நீங்க சொல்லுங்க. புரியல, சொல்லுங்க. நெடுநல் வாடை. ஓகே. நீர் மீது வந்த புறவி அப்படின்னு சொல்ற இலக்கியம் எந்த இலக்கியம்? அந்த வார்த்தை லைன் வந்து எந்த இலக்கியத்துல இருக்கு?
நீர்மீது வந்த புறவி பட்டினப்பாலை. நீர்மீது வந்த புறவி அப்படிங்கிறது பட்டினப்பாலையில் இருக்கு. மதுரை மற்றும் வைகை ஆற்றின் சிறப்பை பற்றி சொல்ற நூல் என்னது? பரிபாடல். பரிபாடல் அப்படிங்கிறது இசையக்கூடிய நூல். ஓகேங்களா? இசையக்கூடிய இசை வந்து இசை நூல் சொல்லுவாங்க. பரிபாடல் அப்படிங்கிற என்ன சொல்லுவாங்க? இசை நூல்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்து வந்து என்னன்னா மகேந்திரவர்மன் மத்த விலாச புராணம் எழுதியிருக்காரு. தென் வந்து என்னன்னா மாமூலர். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இது வந்து என்ன வடமொழியில தான் மாமூலர். மாமூலர் இப்போ இவர் எந்த எந்த காலத்துல வந்திருப்பாரு அப்படின்னா நந்தனார் காலத்துல வந்தவர். இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க. இவர் வந்து எந்த காலத்துல வந்தவர்? மாமூலர் அப்படிங்கிறது நந்தனார் காலத்துல வந்திருப்பார். நந்தனார் காலத்தில் வாழ்ந்தவர். அந்த காலத்தில் வாழ்ந்தவர் யாருன்னா இவர் வந்து மாமூலர். எட்டாம் நூற்றாண்டுனா 4ஆம் நூற்றாண்டு. 4ஆம் நூற்றாண்டு. இதெல்லாம் வந்து சங்காலத்தை பத்தி இருக்கிற சொல்லுது. அடுத்து வந்து சாணக்கியர். சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரம். சாணக்கியர் எழுதின அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற நூல் வந்து என்ன பண்ணிருக்குன்னா இந்த மக்களை பத்தி சொல்லுது. எக்ஸாம்பிளுக்கு வந்து மௌரியர். இது எந்த காலத்துல இருந்திருக்குன்னா மௌரியர்ல இருந்திருக்கும். மௌரிய காலத்தை சேர்ந்த இது வந்து என்னன்னா பாண்டிய வகாடகா அப்படின்னு மென்ஷன் பண்ணுது. பாண்டிய முத்துக்களை பத்தி சொல்லுது. பாண்டிய முத்துக்களை பத்தி குறிப்பு சொல்லுது. பாண்டிய வகாடகா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க மௌரியர் காலத்துல. அது வந்து மௌரிய காலத்துல கால ஆட்சி பொருளாதாரம் பத்தி சொல்ற நூல் வந்து என்னன்னா சாணக்கியர். சாணக்கியர் எழுதுனா அர்த்த சாஸ்திரம். சாணக்கியருக்கு இன்னொரு பேர் வந்து கௌட்டில்யர்னு சொல்லுவாங்க. கௌடில்யர். தென் வேற என்ன மெகஸ்தனிஸ் இண்டிகா. மெகஸ்தனிஸ் என்ன பண்ணிருப்பாரு? இண்டிகா எழுதியிருப்பாரு. மெகஸ்தனிஸ் அப்படிங்கிறது என்ன பண்றாருன்னா இண்டிகா அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பாரு. மெகஸ்தனிஸ் இண்டிகா அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதுல வந்து என்னன்னா இந்த பாரதம் அப்படிங்கிறதும் இலங்கையும் ஆற்று பரப்பினால் பிரிக்கப்பட்டிருக்கு. பாரதம் இலங்கையும் ஆற்று பரப்பினால் பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. ஆற்று பரப்பினால் பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. யாரு? மெகஸ்தனிஸ் இண்டிகால என்ன சொல்லியிருக்காரு? பாரதம் மற்றும் இலங்கை ஆற்று பரப்பினால் பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம சிலப்பதிகாரத்துலயும் என்ன சொல்றாங்க? பகுரில் யாரு வந்து என்ன பண்ணுது? இடையில ஓடிட்டு இருந்துச்சு. இதுல பகுரில் யாரு அப்படிங்கிறதுனா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி என்ன மெகஸ்தனிஸ் இண்டிகாலையும் அதே மாதிரி தான் மென்ஷன் பண்றாங்க. இடையில வந்து என்னன்னா ஒரு ஆற்று பரப்பு வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் வேற என்ன அப்படின்னா கங்காதேவி. இந்த கங்காதேவி அப்படிங்கிறது யாருன்னா விஜயநகர பேரரசுல யாருன்னா இது வந்து கங்காதேவி அப்படிங்கிறவங்க மதுரா விஜயம் நூல் எழுதியிருப்பாங்க. மதுரா
விஜயநகர பேரரசில் ஒரு அரசர் இருப்பார். சரி, அந்த அரசரோட ஒய்ஃப் தான் இது மதுரா விஜயம், கங்காதேவி அப்படிங்கிறவங்க. அவங்க என்ன எழுதியிருப்பாங்கன்னா மதுரா விஜயம் எழுதியிருப்பாங்க. மதுரா விஜயம் எழுதியிருப்பாங்க. இவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா முஸ்லீம் படையெடுப்புகள் பற்றி எழுதியிருக்காங்க. முஸ்லீம் படையெடுப்பு பற்றி எழுதியிருக்காங்க. அப்ப தமிழக நிலை எப்படி இருந்துச்சு எழுதியிருக்காங்க. முஸ்லீம் படையெடுப்பு படிச்சப்ப தமிழக நிலையை பற்றி எழுதியிருப்பாங்க. குமார கம்பண்ணா அப்படிங்கிறோட ஒய்ஃப் தான் யாரு, கங்காதேவி. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா குமார கம்பண்ணா அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இது படையெடுத்து வெற்றி பெற்றிருப்பாரு. சரிங்களா. அப்போ அதுக்கப்புறம் வந்து அதன் நூலில் என்னன்னா மதுரா விஜயம் அப்படிங்கிற நூலில் வந்து கங்காதேவி அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுறாங்க. கங்காதேவி அப்படிங்கிறவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போ வந்து தமிழக நிலையை பற்றி அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. சரி, இந்த நூல் என்ன பண்ணுதுன்னா திராவிட மன்னர்கள் திராவிடம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுது. இந்த நூலில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சேர சோழ பாண்டியர்களில் இவர் வந்து திராவிட மன்னர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சேர சோழ பாண்டியர்களில் மதுரா விஜயம் அப்படிங்கிற நூலில் திராவிட பாண்டியர்கள் சரி திராவிட மன்னர்கள் திராவிடம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. திராவிடம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, இதான் வந்து என்னன்னா வடமொழி சான்றுகள். சரி, வடமொழி சான்றுகள். அடுத்து வந்து என்னன்னா பிறநாட்டு இலக்கிய சான்றுகள். அடுத்து பார்க்க போகிறது இது பிறநாட்டு. இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே என்னன்னா இந்தியாவுக்கு வந்து அவங்க வந்து பார்த்த விஷயத்த இந்தியாவுக்கு பார்த்ததெல்லாம் எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து ராமாயண மகாபாரதம், அடுத்து மகேந்திரவர்ம பல்லவன் பற்றி சொல்கிறது, தென் வந்து மாமூலர் சாணக்கியர் அர்த்தசாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறது, அடுத்து மெகஸ்தனி சிண்டிகாவில் எழுதியிருக்கிறது. இதெல்லாம் வந்து என்னன்னா இந்தியாவில் வந்து அவங்க பார்த்து எழுதுனது எல்லாமே. கங்காதேவி எல்லாமே வந்து வடமொழி நூல். இது எல்லாமே வடமொழி நூல். தென் அடுத்து என்ன பார்க்க போறோம்னா அடுத்து பிறநாட்டு வெளிநாட்டு சான்றுகள். வெளிநாட்டுலேருந்து என்ன பண்ணாங்கன்னா வந்தவங்களாம் இருப்பாங்க. அப்போ அவங்களாம் வந்து இதை பற்றி என்ன சொல்கிறாங்க, பிற வெளிநாட்டு சான்றுகள். இதை தாண்டி பிற வெளிநாட்டு சான்றுகள் என்ன இருக்கு. பிற வெளிநாட்டு சான்றுகள் வந்து என்ன இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா இலங்கை. இலங்கை சார்ந்த மகாவம்சம் தீபவம்சம். மகாவம்சம் தீபவம்சம். பிற இலக்கிய சான்றுகள் அப்படிங்கிறது மகாவம்சம் தீபவம்சம். இப்போ இது எந்த நூலில் எழுதியிருக்கோம்னா பாலி மொழியில் எழுதியிருக்கோம். என்ன மொழியில் எழுதியிருக்கோம், பாலி மொழியில் எழுதியிருக்கோம். இப்போ இந்த மகாவம்சம் தீபவம்சம் அப்படிங்கிறதுல இந்த மகாவம்சம் மட்டும் என்ன சொல்லுதுன்னா மகாவம்சம் மட்டும் குதிரை வணிகத்தை பற்றி சொல்லுது. தீபவம்சம் சொல்லாது. மகாவம்சம் மட்டும் என்ன பண்ணுது, குதிரை வணிகத்தை பற்றி சொல்லுது. அந்த காலத்தில் நடந்த குதிரை வணிகத்தை பற்றி சொல்லுது. மகாவம்சம் மட்டும் என்னது, குதிரை வணிகத்தை பற்றி சொல்லுது. தென் இந்த மகாவம்சம் தீபவம்சம் ரெண்டுமே சேர்ந்து எதை பற்றி சொல்லுதுன்னா பத்தினி வழிபாடை பற்றி சொல்லுது. பத்தினி வழிபாடை தோற்றுவித்தது யாரு, சேரன் செங்குட்டுவன். இது வந்து இலங்கை சார்ந்த நூல் தானே. ஏன் இதை பற்றி சொல்லுது அப்படின்னா இந்த பத்தினி வழிபாடு அதாவது திருவிழாவை நடத்திருப்பாங்க. அந்த திருவிழாவுக்கு யார் வந்திருப்பாங்கன்னா இரண்டாம் கயவாகவும் வந்திருப்பாரு. இந்த இரண்டாம் கயவாகு அப்படிங்கிறது யாரு அப்படின்னா இலங்கை அரசர் இரண்டாம் கயவாகு வந்திருப்பாரு. அதனால அதை பற்றி சொல்றதுனால என்ன ஆகும்னா இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு காலம் அப்படிங்கிறது என்னன்னா இந்த சங்காலத்தை வந்து இது என்ன சொல்லுதுன்னா கிமு 3 கிபி 3 அப்படின்ட்டு சொல்லுது. சங்ககாலம் அப்படிங்கிறது கிமு 3 கிபி 3 வரைக்கும் தான் சங்ககாலம் இருந்துச்சு அப்படின்ட்டு மகாவம்சம் தீபவம்சம் அப்படிங்கிற நூல்லையே வந்து சொல்றாங்க, மென்ஷன் பண்றாங்க. இதான் வந்து என்னன்னா இலங்கை இருக்கிற மகாவம்சம் தீபவம்சம். முக்கியமாக எந்த மொழியில் எழுதியிருக்காங்க, பாலி மொழியில் எழுதியிருக்காங்க. இப்போ மகாவம்சம் மட்டும் எதை பற்றி சொல்லுதுன்னா குதிரை வணிகம், தமிழகத்தில் நடந்த குதிரை வணிகத்தை பற்றி சொல்லுது. சொல்றது நூல் என்னன்னா
மகாவம்சம். தீபவம்சம், மகாவம்சம், தீபவம்சம் ரெண்டுமே சேர்ந்து பத்தினி வழிபாடை பற்றி சொல்லுது. சேரன் செங்கோட்டன் பற்றி சொல்லுது. இரண்டாம் கயவாகு பற்றி சொல்லுது. இரண்டாம் கயவாகு அப்படிங்கிறது ஒரு இலங்கை அரசர். அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த பத்தினி வழிபாடுக்கு வந்து கலந்துருப்பாரு. அதனால அதை பற்றி சொல்லுது. தென் வந்து அடுத்து வந்து கிரேக்க நூல். அடுத்து என்னது? கிரேக்க நூல் பற்றி 2 பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே இருக்கும், அங்கங்கே நோட்ஸ் அங்கங்கே இருக்கும். அதை வந்து ஒன்றா தொகுத்து கொடுக்க போகிறோம். அடுத்து என்னது? கிரேக்க நூல். என்ன பாலியல் மொழியில பார்த்தோம். அடுத்து வந்து கிரேக்க நூல். ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்து எர்த்திரியன் கடலின் பெரிப்ளஸ். எர்த்திரியன் கடலின் பெரிப்ளஸ். எர்த்திரியன் கடலில் பெரிப்ளஸ் அப்படிங்கிற நூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெரிப்ளஸ், எர்த்திரியன் கடலின் பெரிப்ளஸ். ஓகே, இப்போ இது வந்து இந்த நூல் வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, இது எர்த்திரியன் கடல் அப்படிங்கிறதுனா இது எதை பற்றி நூல் அப்படின்னா மாலுமிகளின் கடல் வழிகாட்டி. மாலுமிகளின் கடல் வழிகாட்டி. மாலுமிகளின் கடல் வழிகாட்டி தான் அது எர்த்திரியன் கடலின் பெரிப்ளஸ். அப்போ அந்த மாலுமிகள்லாம் இருப்பாங்க. அதாவது மாலுமி அப்படின்னா படகுல வந்து பயணம் பண்ணுறவங்க. அப்போ அந்த படகுல வந்து பயணம் பண்ணுறவங்களுக்கான வழிகாட்டி நூல் தான் அது எர்த்திரியன் கடலில் பெரிப்ளஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த எர்த்திரியன் அப்படிங்கிற பகுதி எங்கே இருக்குன்னா செங்கடலை சுற்றி உள்ள பகுதி. எர்த்திரியன் அப்படிங்கிறது என்னது? செங்கடலை சுற்றி உள்ள பகுதி தான் அது. சுற்றி உள்ள பகுதி தான் அது இந்த எரித்ரஸ். எரித்ரஸ் அப்படிங்கிறது ரெட் சி அப்படின்னு சொல்லுவோம். ரெட் சீயை சுற்றி உள்ள பகுதி தான் எரித்ரஸ். இப்போ இதுக்கான ஆசிரியர் பேர் தெரியல. இதோட ஆசிரியர் பேர் வந்து தெரியல. யாருன்னு தெரியல. ஆசிரியர் பேர் யாருன்னு தெரியல. இப்போ இது வந்து எந்த நூற்றாண்டு சேர்ந்ததுன்னா கிபி 1ஆம் நூற்றாண்டு. கிபி 1ஆம் நூற்றாண்டு சேர்ந்தது. இது முக்கியம். இதான் கேட்பாங்க. இது எத்தனாம் நூற்றாண்டுன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. இப்போ இவங்க என்னென்ன குறிப்பு சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம் இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வந்து குமரி, கொர்க்கை, அடுத்து வந்து தொண்டி, முசிறி பற்றின குறிப்பு இருக்குது. குமரி, கொர்க்கை, தொண்டி, முசிறியை பற்றின குறிப்பு இருக்குது. இதில் குமரி, கொர்க்கை, தொண்டி, முசிறி பற்றி சொல்லி குறிப்பு இருக்குது. அடுத்து வந்து சேரன் மற்றும் பாண்டியரை பற்றின குறிப்பு இருக்குது. சேரன் மற்றும் பாண்டியரை பற்றின குறிப்பு இருக்குது. எதில் இருக்குன்னா எர்த்திரியன் கடலின் பெரிப்ளஸ்ல இருக்குது. சேரன் மற்றும் பாண்டியரை பற்றி குறிப்பு இருக்குது. இதில் வந்து வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்ணனூருக்கும் கொச்சிக்கும் இடையில எழுதிக்கிங்க. இது எழுதலாம் கேளுங்க, திரும்ப காட்டுறேன் சைடு. கண்ணனூருக்கும் கொச்சிக்கு இடையில பல நாவாய்கள் வந்து செறிந்து கிடந்தது. நாவாய்னா கப்பல், செறிந்து கிடந்தது அப்படின்னு சொல்றாங்க. பல நாவாய்கள் செறிந்து கிடந்ததை பற்றி சொல்ற நூல் என்னன்னா எர்த்திரியன் கடலின் பெரிப்ளஸ் சொல்லுது. கனவுக்கும் கொச்சிக்கும் இடையில பல நாவாய்கள் வந்து செறிந்து கிடந்ததுன்னு சொல்றாங்க. தென் வந்து வேற என்ன சொல்றாங்கன்னா கிரேக்கத்திற்கு முன்பே கிரீக்ஸ் அப்படிங்கிறவங்க இங்கே வரத்துக்கு முன்னாடியே வந்து எகிப்துக்கும் இந்தியாவுக்கும் வணிக தொடர்பு பற்றி சொல்றாங்க. கிரேக்கத்திற்கு முன்பே எகிப்துக்கும் இந்தியாவுக்கும் வணிக தொடர்பு இருந்துச்சு சொல்றாங்க. வணிக தொடர்பு இருந்ததை பற்றி சொல்றாங்க. வணிக தொடர்பு இருந்துச்சு. கிரேக்கம் வரத்துக்கு முன்னாடியே எகிப்துக்கும் இந்தியாவுக்கும் வணிக தொடர்பு இருந்துச்சு சொல்றாங்க. சரி, இப்போ லாஸ்ட் வந்து என்னன்னா வேற என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் துணி நெய்யப்பட்டிருக்கான சான்று சொல்றாங்க. இல்லை, தமிழ்நாட்டில் துணி நெய்யப்பட்டதற்கான சான்று இங்கே சொல்றாங்க. அடுத்து வந்து
அடுத்து என்னன்னா இந்தியாவிலேருந்து ரோமுக்கு சரி அப்படியே எழுதிடுறேன். இந்தியாவிலேருந்து ரோமுக்கு எஃகு ஏற்றுமதி பண்ணாங்க. இந்தியாவிலேருந்து ரோமுக்கு என்ன பண்ணாங்கன்னா எஃகு வந்து ஏற்றுமதி பண்ணாங்க. இந்தியா டு ரோம் அது வந்து என்ன பண்ணாங்க, எஃகு வந்து ஏற்றுமதி பண்ணாங்க. இதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, எஃகுனா இரும்பு, அதை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இதுக்காக என்னன்னா அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு போர்ட் இருக்கு. அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற துறைமுகம் இருக்கு. அங்க என்ன பண்ணாங்கன்னா வரி கட்டுது, டாக்ஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க, வரி கட்டியிருக்காங்க, வரி கட்டினர், வரி வந்து கட்டியிருக்காங்க. அப்போ இந்தியாவிலேருந்து ரோமுக்கு அப்படிங்கிறது எஃகு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அதுக்காக என்ன பண்ணா டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க. எங்கன்னா அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில். அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் என்ன பண்ணாங்கன்னா டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இங்கேருந்து ரோமுக்கு, இந்தியாவிலேருந்து ரோமுக்கு வந்து எஃகு ஏற்றுமதி பண்ணுறதுக்கான டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் அங்கங்கே இருக்கிற விஷயம் எடுத்து உங்களுக்கு ஒன்றா கொடுத்துருக்கேன், இதை பார்த்துங்க. இது படிச்சுட்டு ஸ்கூல் புக்கு ஒரு டைம் ரெஃபர் பண்ணிங்க. சரிங்களா? கிரேக்க நூலான எரித்திரன் கடலில் பெரிப்ளஸ். கிரேக்க நூலான எரித்திரன் கடலில் பெரிப்ளஸ். ஓகேவா? இது என்ன பண்ணியிருக்கு, இது வந்து கிரேக்க நூல். எந்த நூற்றாண்டு அப்படின்னா கிபி 1ஆம் நூற்றாண்டு. இது வந்து மாலுமியின், இது என்னன்னா மாலுமிகள் இருப்பாங்களே, நேவிகேட்டர்ஸ். அப்போ நேவிகேட்டர்ஸ் போனால் கடல் வழிகாட்டி இது. சரிங்களா? இந்த எரித்திரன் அப்படிங்கிறது என்ன பண்ணும், செங்கடலை சுற்றியுள்ள பகுதி. எரித்திரன் அப்படிங்கிறது செங்கடலை சுற்றியுள்ள பகுதி. செங்கடலை வந்து சுற்றியுள்ள பகுதி. இதுக்கான ஆசிரியர் பேரும் தெரியல, இதுக்கான ஆசிரியர் பேரும் தெரியல. அப்போ இதை எதை பற்றின குறிப்பு சொல்லுதுன்னா குமரி, கொற்கை, தொண்டி, முஸ்லி பற்றின குறிப்பு சொல்லுது. அடுத்து வந்து சேர பாண்டியர்கள், சோழர் மென்ஷன் பண்ணல, சேர பாண்டியர்களை பற்றின குறிப்பு சொல்லுது. அடுத்து வந்து என்னன்னா கண்ணனூர், ரெண்டுமே கேரளா தான். கண்ணனூர் கொச்சிக்கு இடையில என்ன பண்ணோம்னா நாதாரிகள் வந்து செறிந்து கிடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது வந்து என்னன்னா கிரேக்கத்திற்கு முன்பே எகிப்து இந்தியாவுக்கும் வணிக தொடர்பு இருந்துச்சுன்னு சொல்றது. கிரேக்கத்துக்கு முன்பே எகிப்துக்கும் இந்தியாவுக்கும் வணிக தொடர்பு இருந்துச்சு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் துணி நெய்யப்படுறதுக்கான சான்று இதில் சொல்றாங்கன்னா இது எரித்திரங்கடலில் பெரிப்ளஸ் சொல்றாங்க. அடுத்து வந்து இந்தியாவிற்கும் ரோமுக்கு எஃகு வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு போர்ட்ல என்ன, துறைமுகத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வரி கட்டியிருக்காங்க. அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற துறைமுகத்தில் வரி கட்டியிருக்காங்க. ஓகேவா? இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் அப்படியே படிச்சுக்கங்க. ஓகேவா? புக்கை ஒரு டைம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த சில பாயிண்ட்ஸ்லாம் இதெல்லாம் மேக்ஸிமம் எல்லாமே நான் கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். இதை மட்டும் நல்லா படிச்சுக்கங்க. சரிங்களா? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக திரும்ப ஒரு டைம் புக்கை பார்த்துக்கலாம். அடுத்து வந்து என்னன்னா கிரேக்க நூலான வியனா பாப்பரஸ். அடுத்த நூல் வந்து வியனா பாப்பரஸ். இது கிரேக்க நூல் தான். வியனா பாப்பரஸ் அப்படிங்கிறது இது வந்து என்னன்னா கிரேக்க நூல். முன்ன பார்த்தது கிபி 1ஆம் நூற்றாண்டு. இந்த வியனா பாப்பரஸ் அப்படிங்கிறது கிபி 2ஆம் நூற்றாண்டு. கிபி 2ஆம் நூற்றாண்டு. கிபி 2ஆம் நூற்றாண்டு. இது பார்த்துக்கணும், எந்த நூற்றாண்டுன்னு கேட்பாங்க. இப்போ இந்த வியனா பாப்பரஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த பாப்பரஸ் அப்படிங்கிறது மீனிங் என்னன்னா நாணல் புல். நாணல் புல். இந்த பாப்பரஸ் அப்படிங்கிறது என்னது, நாணல் புல். இப்போ நாணல் புல் அப்படிங்கிறது இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காகிதம் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க, தயாரிச்சிருப்பாங்க. காகிதம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தயாரிச்சிருக்காங்க. இந்த காகிதம் வந்து தயாரிச்சிருக்காங்க. அது ஒரு டாக்குமெண்ட் தான், ஒரு டாக்குமெண்ட்டாக, ஒரு பேப்பரில் அச்சிட்டப்பட்ட டாக்குமெண்ட்டாக தான் இருக்குது. அந்த காகிதத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாணல் புல்லாக செய்யப்பட்ட காகிதத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த நாணல் புல் அப்படிங்கிறது பாப்பரஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுறாங்க, வியனா பாப்பரஸ். இப்போ இந்த வியனா அப்படிங்கிறது என்னன்னா இது ரெண்டுக்கும் என்ன டாக்குமெண்ட் அப்படின்னா இது வந்து ஒரு வணிக உடன்பாடு. வணிக உடன்பாடு நடந்திருக்கு, அதுக்கான டாக்குமெண்ட் தான் என்னது இந்த வியனா பாப்பரஸ் அப்படிங்கிறது. இந்த வியனா அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா ஆஸ்ட்ரியா. ஆஸ்ட்ரியாவோட
தலைநகரம் தான் என்னது வியன்னா. வியன்னா அப்படிங்கிறது என்னன்னா ஆஸ்திரியாவோட தலைநகரம். இப்போ இந்த வணிக உடன்பாடு அப்படிங்கிறது வியன்னா அப்படிங்கிறது ஆஸ்திரியாவோட தலைநகரம் தான் பார்த்தீங்க. அப்போ அதில் இருக்கிற ஒரு மியூசியத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வியன்னா பாப்ரஸை என்ன பண்ணுன்னா வச்சுருக்காங்க. வியன்னா பாப்ரஸ் அப்படிங்கிற டாக்குமெண்ட் வச்சுருக்காங்க. இது எதை பற்றின வணிக உடன்பாடு அப்படின்னா எங்கேருந்து எங்கே போயிருக்குன்னா எகிப்தில் அலெக்சாண்ட்ரியா, எகிப்தில் வந்து அலெக்சாண்ட்ரியா இருக்கும். முசிறிக்கு இது பிளேஸ் தான். முசிறிக்கும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு வணிக உடன்பாடு நடந்திருக்கும். ஒரு வணிக உடன்பாடு நடந்திருக்கும். அதை பற்றின டாக்குமெண்ட் தான் இது. வணிக உடன்பாடு நடந்திருக்கும், அதை பற்றின டாக்குமெண்ட் தான் இது. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஹெர்மோபோலன் அப்படிங்கிற ஒரு கப்பல் இருக்கும். ஹெர்மோபோலன் அப்படிங்கிற ஒரு கப்பல் இருக்கும். அந்த கப்பலில் முஸ்லீம் பார்த்தீங்களா, அப்போ அந்த இது வந்து ஒரு கப்பலோட பேர். ஹெர்மோபோலன் அப்படிங்கிறது ஒரு கப்பல் பேர். இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மிளகு, இதில் வந்து மிளகு மற்றும் தந்தம் இதை வந்து என்ன பண்ணால் ரோமுக்கு ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க. மிளகு மற்றும் தந்தத்தை எங்கே ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்கன்னா ரோமுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க. ரோமுக்கு ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க. எந்த கப்பல் மூலியமானா இந்த ஹெர்மோபோலன் அப்படிங்கிற கப்பல் மூலியமாக பண்ணியிருப்பாங்க. ஹெர்மோபோலன் அப்படிங்கிற கப்பல் மூலியமாக பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு ரோமோட கப்பல், ரோம் நாட்டோட கப்பல் தான் இது. என்னன்னா ஹெர்மோபோலன். ஹெர்மோபோலன் அப்படிங்கிறது ரோம் நாட்டோட கப்பல். இது வந்து எங்கே இருக்குன்னா இந்த ஆஸ்திரியாவில் இருக்கிற மியூசியத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டாக்குமெண்ட் இருக்கும். இந்த அதாவது ஆஸ்திரியா அப்படிங்கிறதுல வியன்னா அப்படி தலைநகரம். வியன்னா ஆஸ்திரியாவோட தலைநகரம் வந்து வியன்னா. அதில் வந்து என்னன்னா இந்த டாக்குமெண்ட் இருக்கும். பார்த்தீங்க இந்த வியன்னா பாப்ரஸ் அப்படிங்கிறது என்னன்னா எந்த காலத்தில் இருக்குன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. வியன்னா பாப்ரஸ் அப்படிங்கிறது எந்த நூற்றாண்டுனா கிபி 2ஆம் நூற்றாண்டு. இது வந்து என்னன்னா ஒரு நாணல் புல். இப்போ காகிதம்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னன்னா நாணல் புல்லான காகிதம் சொல்கிறாங்க. இப்போ இது வந்து எதோட தலைநகரம் அப்படின்னா ஆஸ்திரியாவோட தலைநகரம். ஆஸ்திரியாவோட ஹெட் குவார்ட்டர் தான் என்னது வியன்னா. இது வந்து என்னென்ன இந்த பாப்ரஸ் அப்படிங்கிறது என்ன வந்து ஒரு டாக்குமெண்ட், ஒரு வணிக உடன்பாடு. இந்த வணிக உடன்பாடு அப்படிங்கிறது யார் யாருக்கு நடந்திருக்குன்னா எகிப்தில் அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் முசிறிக்கும் என்ன பண்ணால் 2 வணிகர் இருப்பாங்க. அங்கே 2 பிளேஸில் இருக்கிற வணிகருக்கும் வணிக உடன்பாடு நடந்திருக்கும். என்ன மாதிரி வணிக உடன்பாடு? அப்போ வேற என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க? அதில் ஹெர்மோபோலன் அப்படிங்கிற கப்பலில் மிளகு தண்டத்தை என்ன பண்ணுறாங்கன்னா ரோமுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. எங்கேருந்து பண்ணுறாங்கன்னா இந்தியாவிலேருந்து ரோமுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அப்போ அதை பற்றி சொல்கிற குறிப்பு தான் என்னது வியன்னா பாப்ரஸ் அப்படிங்கிற குறிப்பு. எத்தனாம் நூற்றாண்டு? 2ஆம் நூற்றாண்டு ஆஸ்திரியாவில் தலைநகரத்தில் இருக்குது இந்த டாக்குமெண்ட். அது அங்கே இருக்க மியூசியத்தில் இருக்குது. இப்பயும் இருக்குது. இப்பயும் இருக்கிறனால தான் நம்ம அந்த அருங்காட்சியம் சொல்லுவாங்களா, மியூசியம், தமிழில் வந்து அருங்காட்சியம். இப்பயே இருக்குது. அதனால தான் மென்ஷன் பண்ணுறாங்க. இதான் வந்து என்னன்னா நமக்கு வந்து கிரேக்க நூல் இன்னொன்று இருக்கும். ஹிப்போக்ராட்டஸ். ஹிப்போக்ராட்டஸ் அப்படின்னா அவர் வந்து ஒரு கிரேக்க மருத்துவர். அதான் வந்து கிரேக்கத்தை பற்றின ஒரு 3 குறிப்பு இருக்குது. இது நல்லா பார்த்துக்குங்க. கொஸ்டின் கண்டிப்பாக இதில் ஏரியாவில் வரும். முன்ன பார்த்து எரித்திரன் கடலில் பெரிப்ளஸ் அப்படிங்கிறது அதுக்கு வந்து ஆசிரியர் தேர்வில். இது வந்து என்னன்னா ஒரு டாக்குமெண்ட் தான், ஓகேங்களா. அடுத்து வந்து என்னன்னா ஹிப்போக்ராட்டஸ். இது என்னன்னா ஒரு கிரேக்க மருத்துவர். ஹிப்போக்ராட்டஸ். ஹிப்போக்ராட்டஸ் அப்படிங்கிறது யாரு? ஒரு கிரேக். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. கிரேக்க மருத்துவர். இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா இவர் எந்த காலத்து அப்படின்னா கிபி 5ஆம் நூற்றாண்டு. கிபி 5ஆம் நூற்றாண்டு.
ஒரே நிமிஷம். கிமு 5ஆம் நூற்றாண்டு. நான் ரொம்ப கிபின்னு ரொம்ப பேடிப்பேன். கிமு 5ஆம் நூற்றாண்டு, கிறிஸ்து பிறப்பத்துக்கு முன். கிமு இது வந்து 5ஆம் நூற்றாண்டு. முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து இல்லை, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் தான். அவங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கிபி கிமு பிஃபோர் இங்கிலீஷில் வரும்போது பிசின்னு கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷில் சியும் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்களுக்கு பார்த்தாவே புரிய ஆரம்பிக்கும். அப்போ என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பிசி, இது வந்து பிஃபோர் காமன் ஏரா, பொது ஆண்டிற்கு முன் எழுதியிருப்பாங்க. பொது ஆண்டிற்கு முன் பொது ஆண்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இங்கிலீஷில் பிசி 5 பிஃபோர் காமன் ஏரா. தமிழில் வந்து பொது ஆண்டிற்கு முன் முன் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பொது ஆண்டுன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. கிரேக்க மருத்துவர் என்ன பண்ணுவாருன்னா, இவர் வந்து மிளகு தான் இந்திய மருந்து சொல்லியிருப்பாரு. மிளகு என்ன சொல்லியிருக்காங்க? இந்திய மருந்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மிளகு வந்து இந்திய மருந்துன்னு அப்படின்னு சொன்னவர் யாரு? ஹிப்போக்ராட்டஸ். இவர் யாரு? ஒரு கிரேக்க மருத்துவர். இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? கிமு 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். பொது ஆண்டுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். பிசி 5. இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இதை பார்த்துக்கணும். இதுதான் வந்து கிரேக்க அரசர், அதாவது கிரேக்க குறிப்பு. அடுத்து வந்துன்னா ரோமானிய குறிப்பு. அடுத்து என்னது? ரோம், இட்டாலி. ரோம் பற்றின குறிப்பு. ரோமானியங்கள் யார் இருந்தாங்க? ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்னன்னா மூத்த பிளினி. இது ரொம்ப முக்கியமானது. எல்லாமே மூத்த பிளினி. சரிங்களா? நான் எல்லாமே முக்கியமான குறிப்பு மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன், நோட்ஸாக கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா எல்லாமே முக்கியம். இதெல்லாம் புக்கில் வந்து இதெல்லாம் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது, இது மாதிரி எதாவது கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், மூத்த பிளினி அப்படிங்கிறது என்னன்னா, அவர் வந்து ஒரு ரோமானியர். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இயற்கை வரலாறு அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. இயற்கை வரலாறு அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. மூத்த பிளினி அப்படிங்கிறது இயற்கை வரலாறு அப்படிங்கிற புக் எழுதியிருக்காரு. எந்த மொழியில் எழுதியிருக்காருன்னா லத்தீன் மொழியில் எழுதியிருக்காரு. என்ன பண்றாரு? லத்தீன் மொழியில இயற்கை வரலாறு அப்படின்ட்டு புக் எழுதியிருக்காரு. சரிங்களா? இப்போ இது வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னா, இது வந்து கிபி 1ஆம் நூற்றாண்டு. கிபி 1ஆம் பிசி சி காமன் ஏரா. கிபி 1ஆம் நூற்றாண்டு, காமன் ஏரா 1, கிபி 1ஆம் நூற்றாண்டு. இப்போ இவர் என்ன வேற என்ன சொல்றாருன்னா, முஸ்லி தான் இந்தியாவின் முதல் பேரங்காடின்னு சொல்லியிருப்பாரு. முஸ்லி அப்படிங்கிறது என்னன்னா இந்தியாவின் முதல் பேரங்காடி. இந்த முஸ்லி தான் என்னது? இந்தியாவின் முதல் பேரங்காடி சொல்லியிருப்பாரு. வேற என்ன சொல்ல வராங்கன்னா, மிளகு பற்றி சொல்லியிருப்பாங்க. ரொம்ப என்னன்னா, மிளகு வந்து வணிகம் பண்ணுறதுனால ரோம் நாட்டு செல்வம் அப்படிங்கிறது ரொம்ப கறந்து, அதாவது ரொம்ப லாஸ் ஆகிட்டே இருக்கு. என்ன பண்ணாங்கன்னா மிளகு வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னா ரோம் நாட்டு செல்வம்லாம் ரோம் நாட்டு செல்வம்லாம் அது ரொம்ப அழிஞ்சு போயிடுச்சு, அது வந்து கரைஞ்சி போச்சு, காசுலாம் வந்து என்ன ஆகும்னா கரைஞ்சி போச்சு அப்படின்ட்டு பிளினி அப்படிங்கிறது ஆதங்கம் தெரிவிக்கிறாரு. சரிங்களா? என்னன்னா மிளகு வாணிபத்தினால ரோம் நாட்டு செல்வம் அப்படிங்கிறது ரோம் நாட்டு செல்வம் கரைந்தது அப்படின்ட்டு பிளினி வந்து ஆதங்கம் வந்து படுறாரு. பிளினி என்ன பண்றாரு? ஆதங்கப்படுறாரு. இது வந்து நீங்க வணிகத்தை பண்ணாதீங்க, வணிகம் பண்றதுனால இந்த மிளகு அப்படிங்கிற வணிகம் பண்றதுனால என்னன்னா ரோம் நாட்டு செல்வம் அப்படிங்கிறது கரைஞ்சி போச்சு
அது வந்து என்னன்னா ரொம்ப அதிகமாக செலவு பண்ணிருக்கோம், மிளகு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதனால என்ன பண்றாங்கன்னா வெஸ்பியன் அப்படிங்கிற ஒரு ரோம் நாட்டு அரசர். வெஸ்பியன் அப்படிங்கிற யாரு? ரோம் நாட்டு அரசர். ரோம் நாட்டு அரசர். இப்போ இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, வெஸ்பியன் அப்படிங்கிற ரோம் நாட்டு அரசர், இவர் வந்து என்னன்னா ஆடம்பர வணிகத்துக்கு தடை வச்சிருப்பாரு. ஆடம்பர வணிகத்திற்கு என்ன பண்ணிருப்பாருன்னா தடை விதிச்சிருப்பாரு. ஆடம்பர வணிக தடை. ஆடம்பர வணிகம்னா என்னன்னா மிளகு வந்து ஏற்றுமதி பண்றதுக்கு, அதாவது இறக்குமதி பண்றதுக்கு தடை விதிச்சிருப்பாரு. ஆடம்பர வணிகத்துக்கு தடை செய்தவர் யாருன்னா வெஸ்பியன் அரசர். அதாவது வெஸ்பியன் அப்படிங்கிறது எதனால தூரம் வந்துன்னா மிளகு வந்து ரொம்ப செலவாகிட்டே இருக்கு, அதனால ரோம் நாட்டு செல்வம்லாம் வந்து கரைஞ்சிட்டே இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்றாருன்னா ஆடம்பர வணிகத்துக்கு தடை செஞ்சிருக்காரு. அடுத்து வேற என்ன இதை பத்தி குறிப்பிடுறாங்கன்னா, பாண்டிய அரசர்கிட்ட பக்காரே அப்படிங்கிற துறைமுகம் இருக்கு. முன்ன வந்து வகாடகா அப்படின்னு பார்த்தோம். சரி, அர்த்த சாஸ்திரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வகாடகா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து என்னன்னா பக்காரே துறைமுகம். பக்காரே துறைமுகம். இந்த துறைமுகம் அப்படி யார்ட்ட இருந்ததுன்னா பாண்டிய அரசர்கிட்ட இருந்திருக்கும். இந்த பக்காரே அப்படிங்கிறது எந்த ஏரியாவில் இருக்குன்னா கேரளம் இந்த ரீஜியன்ல இருக்கும். கேரளாவில் தான் நாங்கள் பக்காரே துறைமுகம் இருக்கும். கேரளாவில் யார் ஆட்சி பண்ணுவாங்க? சேரர்கள் ஆட்சி பண்ணுவாங்க. சேரர்கள் வந்து ஆட்சி பண்ணுவாங்க. இங்கே வந்து ஆட்சி பண்ணுறது சேரர். சேரர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்சி பண்ணுவாங்க. ஆனால் அங்கே இருக்க ஒரு துறைமுகத்தை வந்து பாண்டியர் கைப்பற்றி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. பக்காரே துறைமுகம் இங்கே கேரளாவில் மேற்கு கடற்கரையில் இருக்கும். பக்காரே அப்படிங்கிற துறைமுகம் கேரளாவில் மேற்கு கடற்கரை. மேற்கு கடற்கரையில் இந்த பக்காரே துறைமுகம் இருக்கும். இதை வந்து ஒரு பாண்டியர் அரசர் வந்து கைப்பற்றி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் முன்ன பார்த்த மாதிரி தான் இது வந்து முசிறியை பற்றின குறிப்பு இருக்கு. முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. யாருன்னா மூத்த பிளினி அப்படின்னா வந்து முசிறி அப்படிங்கிறது இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இதுல வந்து இன்னொரு குறிப்பு சொல்றாரு. என்ன பண்றாருன்னா கிழக்கு ஆப்பிரிக்கால வந்து, அதாவது ஈஸ்ட் ஆப்பிரிக்கால இருந்து கிழக்கு ஆப்பிரிக்கால இருந்து ஒசோலிஸ் அப்படிங்கிற காற்று, பருவ காற்று வீசினா, அது வந்து தென்மேற்கு பருவ காற்று தான். தென்மேற்கு பருவ காற்று வீசினா தென்மேற்கு பருவக்காற்று வீசினா 40 நாள்ல இந்தியா வந்து அடைஞ்சிடலாம்னு சொல்லியிருப்பாரு. யாரு? மூத்த பிரிண்டின்னு சொல்லியிருப்பாரு. 40 நாள்ல இந்தியா வந்து அடைஞ்சு விடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கிழக்கு ஆப்பிரிக்கால இருந்து ஓசோலிஸ் அப்படிங்கிற தென்மேற்கு பருவக்காற்று வீசினா 40 நாள்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்தியா வந்து அடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு என்ன பண்றாருன்னா மென்ஷன் பண்றாரு. யாரு? பிளினி அப்படிங்கிறவர். பிளினி, மூத்த பிளினி அப்படிங்கிற என்ன எழுதியிருக்காருன்னா இயற்கை வரலாறு அப்படின்ட்டு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அது வந்து லத்தீன் மொழியில் எழுதியிருக்காரு. இது என்னன்னா கிபி 1ஆம் நூற்றாண்டு சேர்ந்தது. முசிறி என்ன பண்றாங்கன்னா இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்றாரு. இங்க வந்து என்னன்னா மிளகு வணிகம் நடந்திருக்கு, அதனால வந்து ரோம் நாட்டு செல்வம் வந்து கரைஞ்சு போச்சு அப்படின்ட்டு என்னன்னா பிளினி வந்து ஆதங்கம் தெரிவிக்கிறாரு. சரிங்களா? தென் வந்து வெஸ்பியன் அப்படிங்கிற ரோமானிய அரசர் என்ன பண்றாருன்னா இந்த ஆடம்பர வணிகெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தடை விதிக்கிறாரு. அப்புறம் வந்து இந்த பாண்டியர் அப்படிங்கிறோட பக்காரே துறைமுகம் வந்து எங்க இருக்குன்னா கேரளாவில் இருக்கு. அதை வந்து என்ன பண்ணா இது வந்து ஒரு சேரரோட ரீஜினா இருந்தாலும் இது வந்து பாண்டியர் வந்து கைப்பிடிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அடுத்து வந்து முஸ்லிமை பத்தின குறிப்பு இருக்கு. கிழக்கு ஆப்பிரிக்கால இருந்து ஓசோலிஸ் அப்படிங்கிற தென்மேற்கு பருவக்காற்று வீசினா 40 நாள்ல கிழக்கு ஆப்பிரிக்கால இருந்து 40 நாள்ல இந்தியாவுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. கிழக்கு ஆப்பிரிக்காவை இந்தியாவுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து என்னன்னா மூத்த பிளினி. இது வந்து என்னன்னா ரோமானிய ஆவணம். இது வந்து என்னது? ரோமானிய ஆவணம். தென் அடுத்து பார்க்கறது வந்து என்னன்னா தாலமி எழுதின புவியியல். இந்த நூல் பேர் என்னன்னா புவியியல். தாலமி எழுதின புவியியல் நூல் எழுதியிருக்காரு. இது வந்து என்னன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. முன்ன பார்த்தது கிபி 1ஆம் நூற்றாண்டு. இது வந்து என்னன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. தாலமி எழுதின புவியியல் அப்படிங்கிறது கிபி 2ஆம் நூற்றாண்டு. இது என்ன பண்ணுதுன்னா ரோம் நாட்டோட புவியியல் குறிப்பு பற்றி சொல்லுது. புவியியல் குறிப்புகளை
கூறுகிறது கூறும் நூல். புவியியல் குறிப்புகள் என்ன பண்ணால் ஜியோகிராஃபிக்கல் டீட்டெயிலை பற்றி சொல்லுவோம். அதாவது ரோம் நாட்டோட ஜியோகிராஃபிக்கல் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்கிற நூல் தான் என்னது டாலமியின் புவியியல் அப்படிங்கிறது. இது எத்தனாம் நூற்றாண்டு? கிபி 2ஆம் நூற்றாண்டு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பொதுவாகவே என்னன்னா தமிழ் பேர்லாம் வந்து ஆங்கிலேயருக்கு வந்து ஆங்கிலேயராக இருந்தாலும் சரி, ரோம்ஸாக இருந்தாலும் சரி, கிரீக்ஸாக இருந்தாலும் சரி, யாருக்குமே வந்து வாயில நுழையாது. சரிங்களா? அந்த வார்த்தையை கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ணவே தெரியாது. தொண்டி அப்படிங்கிற என்ன பண்ணுறாங்கன்னா தொண்டீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தொண்டி அப்படிங்கிற ஊர் என்ன சொல்கிறாங்க? தொண்டீஸ் அப்படின்ட்டு. ஏன்னா துறைமுகம், சங்காலத்தில் இருந்த துறைமுக நகரம், துறைமுகம். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தொண்டி அப்படிங்கிறத தொண்டீஸ்ன்னு சொல்கிறாங்க. முசிறி அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா முசிறீஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் அடுத்து வந்து கன்னியாகுமரியை கொமாரி அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னியாகுமரி என்ன பண்ணுறாங்கன்னா கொமாரி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. தென் வந்து என்னன்னா புகார், அந்த காவிரி இது பூம்புகார் இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன சொல்கிறாங்கன்னா கமரா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. எந்த ஏரியாவை என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துங்க. அடுத்து வந்து பாண்டிச்சேரியை பொதுகைன்னு சொல்கிறாங்க. பாண்டிச்சேரி என்ன சொல்கிறாங்க? பொதுகைன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து கொற்கை என்ன சொல்கிறாங்கன்னா கொல்சாயின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் யார் சொல்கிறாங்கன்னா தாளமி புவியியல் வந்து அந்த புக்கை எழுதி வச்சிருக்காரு. கொல்சாய் அப்படின்னு எழுதியிருக்காரு. தாளமி புவியியல் என்ன பண்ணுறாரு? கொல்சாய். கொற்கை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கொல்சாயா எழுதியிருக்காங்க. அடுத்து மரக்கோணம் அப்படிங்கிற ஏரியா வந்து சோப்டமா. சோப்டமா அப்படின்ட்டு மரக்கோணம் அப்படிங்கிற ஏரியாவை சோப்டமா எழுதியிருக்காங்க. அடுத்து மசிலிப்பட்டினத்தை மசோலியா அப்படின்னு சொல்றாரு. மசிலிப்பட்டினத்தை என்ன பண்றாங்கன்னா மசோலியா அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து என்னன்னா தொண்டிஸ் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். முசிறி அப்படிங்கிறது முஸ்லீம் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து கொமரி அப்படிங்கிறது கன்னியாகுமரி. கொமரி அப்படிங்கிறது என்னது? கன்னியாகுமரி. அடுத்து வந்து என்னன்னா கமரா. கமரா அப்படிங்கிறது குழப்பமா இருக்கும். அது வந்து என்னன்னா அடுத்து பொதுகை. கமரா அப்படிங்கிறது புதுச்சேரி. பொதுகை அப்படிங்கிறது என்னது? புதுச்சேரி. கமரா அப்படிங்கிறது புகார். கமரா அப்படிங்கிறது என்னது? புகார். பொதுகை அப்படிங்கிறது புதுச்சேரி. கொல்சாய் அப்படிங்கிறது கொர்க்கே. மசோலியா அப்படிங்கிறது மசிலிப்பட்டினம். சோப்டமா அப்படிங்கிறது நமக்கு குழப்பமா இருக்கும். இது வந்து மரக்கோணம். மரக்கோணத்தை என்ன பண்றாங்கன்னா சோப்டமா அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கு மற்றெல்லாம் தெரியும். இது மட்டும் பார்த்துக்கணும். கமரா அப்படிங்கிறது என்னது? புகார். பொதுகை அப்படிங்கிறது என்னது? ஏன்னா பொதுகை அப்படிங்கிறது என்னது? புதுச்சேரி. பொதுகை அப்படிங்கிறது புதுச்சேரி. சோப்டமா அப்படிங்கிறது மரக்கோணம். இது நான் ரவுண்ட் பண்ணிருக்கேன் பார்த்தீங்களா, அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. கொமரி அப்படிங்கிறது கன்னியாகுமரி நம்ம எழுதிடலாம். சரி, இன்னொன்று வந்து லாஸ்டா என்ன சொல்றாங்கன்னா காவிரி பூம்பட்டினத்தை என்ன சொல்றாங்கன்னா காவிரி எம்போரியம் அப்படி சொல்றாங்க. காவிரி பூம்பட்டினத்தை காவிரி எம்போரியம் இங்கிலீஷ் அப்படி எழுதிங்க. காவிரி பூம்பட்டினத்தை எப்படி சொல்றாங்க? காவிரி பூம்பட்டினத்தை காவிரிஸ் எம்போரியம் அப்படி சொல்றாங்க. இது நல்லா நான் வச்சுக்கோங்க. மற்றவங்க இன்னொன்று பொற்காடு அப்படிங்கிறத பகரின்னு மென்ஷன் பண்றாங்க. பொற்காடை பகரி அப்படின்ட்டு மென்ஷன் பண்றாங்க. பொற்காடை பகரின்னு மென்ஷன் பண்றாங்க. சரி, அடுத்து என்னன்னா அடுத்த ரோமானி அறிஞர் யாருன்னா ஸ்டோஃபா. அடுத்த ரோமானி அறிஞர் யாரு? ஸ்டோஃபா அப்படிங்கிறது தான் அடுத்த ரோமானி அறிஞர். இவர் என்ன எழுதியிருக்காருன்னா புவியியல் அப்படின்னு இவர் எழுதின நூல் வந்து பூலோக நூல். இது புவியியல்னு சொல்லலாம். பூலோக நூல். இவரதான் புவியியல் அப்படின்னு சொல்லலாம். பூலோக நூல். இது எந்த காலத்தை சேர்ந்ததுன்னா ரோம அரசர் அகஸ்டஸ் காலத்தை சேர்ந்தது. ரோம அரசர் அகஸ்டஸ் அப்படிங்கிற அரசர் காலத்தை சேர்ந்தது. அந்த காலத்தை சேர்ந்தது தான் ஸ்டோபா அப்படிங்கிற அந்த அறிஞர்.
இவர் என்ன சொல்றாருன்னா கிரேக்கத்துல அரிசியை வந்து அரிசா அப்படின்னு சொல்றாங்க. ஒரேசா சட்டேவா, அரிசியோட சயின்டிபிக் நேம் அது ஒரேசா சட்டேவா அப்படிங்கிறது எதுல வந்து இருக்குன்னா, இவங்க வந்து என்னன்னா அரிசியை வந்து அரிசான்னு சொல்லி அப்படி ஒரேசான்னு மாறி போச்சு. அப்ப இங்க இருந்து தான் அந்த போயிருக்கு. அரிசி வந்து என்ன சொல்லிருக்காங்க ஒரேசா சொல்றாங்க, இப்ப அரிசா அப்படின்னு இவங்க சொல்றாங்க, அப்படி ஒரேசா அப்படின்னு மாறி இருக்கு. அடுத்து வந்து இஞ்சி இஞ்சி என்ன பண்ணா ஜிஞ்சி பெரின்னு சொல்றாங்க. இஞ்சி என்ன சொல்றாங்க சிஞ்சி பெரி. இப்ப சயின்டிபிக் நேம் வந்து ஜிஞ்சிபெரான்னு தான் சொல்லுவாங்க. இஞ்சி வந்து ஜிஞ்சிபெரி, ஜிஞ்சிபெரா, ஜிஞ்சிபெரி ஜிஞ்சிபெரா. ஓகேவா? இஞ்சி வந்து என்ன பண்ணா ஜிஞ்சிபெரான்னு சொல்றாங்க. அடுத்து வந்து கருவா, கருவானா மிளகுன்னு சொல்றாங்க, மிளகு தான் கருவான்னு சொல்றாங்க. இது என்ன சொல்றாங்கன்னா கரிபியன் பிளஸ் ஸ்கார்பியன், ஸ்கார்பியன் சொல்றாங்க. கருவா அப்படிங்கிறது என்னன்னா மிளகு பத்தி சொல்றாங்க. ஸ்கார்பியன் லவங்கம், சாரி சாரி, கருவா அப்படிங்கிறது என்னது லவங்கம். மாத்திங்க இது மட்டும். கருவா அப்படிங்கிறது லவங்கம், லவங்கம் அப்படிங்கிறது ஸ்கார்பியன் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. லவங்கம், லவங்கம் அப்படிங்கிறது ஸ்கார்பியன் மென்ஷன் பண்றாங்க. சரி, அடுத்து வேற என்ன பிப்பாளி அப்படிங்கிறத, பிப்பாளி, பிப்பாளி அப்படிங்கிறது என்னன்னா பெர்பெரி. பிப்பாளி அப்படிங்கிறத பெர்பெரி அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. பெர்பெரி அப்படிங்கிறது மென்ஷன் பண்றாங்க. இது பார்த்துங்க, இதெல்லாம் சொல்றாங்க. அரிசா வந்து ஒரேசான்னு சொல்றாங்க. அடுத்து இஞ்சி வந்து ஜிஞ்சிபெரான்னு சொல்றாங்க. அடுத்து வந்து என்னன்னா லவங்கம் கருவா வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்கார்பியன் சொல்றாங்க. அப்ப அப்படியே கேட்க, கருவா அப்படிங்கிறது எதை அழைக்கப்படுது அப்படின்னா ஸ்கார்பியன் அழைக்கப்படுது. அதாவது லவங்கத்தை வந்து கருவா அப்படின்னு சொல்றாங்க. பிப்பிலி அப்படிங்கிறது பெர்பெரி, பெரி பெரி அப்படிங்கிறத பிப்பிலி பழத்தை வந்து பெரி பெரி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பியூட்டிகுரின் அட்டவணை. அடுத்து வந்து லாஸ்ட் தான் பியூட்டிகுரியன் அட்டவணை. பியூட்டிகுரியன் அட்டவணை இது வந்து என்னன்னா இங்கிலீஷ்ல சொல்லு ரோடு மேப்னு சொல்லுவாங்க. ரோம் நாட்டோட ஒரு ரோட் மேப்னு சொல்லலாம். ரோம் நாட்டோட ஒரு ரோட் மேப்னு சொல்லலாம். சாலை குறித்த வரைபடம், சாலை குறித்த வரைபடம் தான் என்னது இந்த பியூட்டிகுரியன் அட்டவணை. இந்த பியூட்டிகுரியன் அட்டவணையில் என்ன சொல்றாங்கன்னா முசிறியை வந்து முசிறிஸ்ன்னு சொல்றாங்க. முசிறி வந்து முசிறிஸ்ன்னு சொல்றாங்க. இலங்கை என்ன சொல்றாங்க அப்படின்னு ரொம்ப முக்கியம். இலங்கையை வந்து என்ன மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இலங்கை என்ன சொல்றாங்கன்னா கேப்ரோபேன், இலங்கை தீவு. இது தமிழ்ல எழுதுறதோட இங்கிலீஷ்ல எழுதிக்கிங்க, அப்பதான் குழப்பமா இருக்கும். கேப்ரோபேன், இலங்கை வந்து கேப்ரோபேன் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. இதான் வந்து இலக்கிய சான்று. நம்ம வந்து இலக்கிய சான்று வந்து என்னன்னா தமிழ் இதை பார்த்தாச்சு, தமிழ்ல இருக்கிற சான்று பார்த்தாச்சு. அடுத்து வந்து வடமொழி சான்று பார்த்தாச்சு. அது அடுத்து வந்து வெளிநாட்டு குறிப்பு பார்த்தாச்சு, வெளிநாட்டு குறிப்புகள் பார்த்தாச்சு. இதான் வந்து மொத்தம் 3 சான்று பார்த்துருக்கோம். ஏதாவது டவுட் இருக்கா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கல்வெட்டு சான்று. கல்வெட்டு சான்று என்னவா இருக்கு? கல்வெட்டு சான்று ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கு? இந்த எழுத்து அப்படிங்கிறது மாறுபட்டுட்டே இருக்கு. கல்வெட்டுல இருக்கிற எழுத்து அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருந்த மாதிரி அப்படியே இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. முதல்ல ஒரு மாதிரி இருந்திருக்கும், இடையில வந்து மாறுபட்டு இருக்கும், அதுக்கப்புறம் என்னன்னா அதுக்கப்புறம் மாறுபட்டு இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்னன்னா தமிழ் பிராமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல்வெட்டு அப்படிங்கிறது சங்க காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா தமிழ் பிராமி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் பிராமி அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த தமிழ் பிராமி அப்படிங்கிறத என்ன மாதிரி சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் சங்க காலத்துல என்ன பண்ணா தமிழ் பிராமியா இருந்துச்சு.
இப்போ இதோட காலம் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து என்ன, தொன்மையான கல்வெட்டு. தொன்மையான கல்வெட்டு. தொன்மையான கல்வெட்டு. தமிழ் பிராமி அப்படிங்கிறதுனா தொன்மையான கல்வெட்டு. இதோட காலம் அப்படிங்கிற என்ன சொல்றாங்கன்னா, கிமு 4 டு கிபி 3. கிமு 4ல இருந்து கிபி 3 சொல்றாங்க. அப்போ தொன்மையான காலத்து கல்வெட்டு என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் பிராமி கல்வெட்டுன்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா, அசோகன் பிராமி. அசோகன் பிராமி. தென் வந்து என்ன சொல்றாங்கன்னா, வட இந்திய பிராமி. அசோகன் பிராமி, வட இந்திய பிராமி, தென்னிந்திய பிராமி, எல்லாம் பிராமி எழுதிங்க. தமிழ் பிராமி, வட இந்திய பிராமி, தென்னிந்திய பிராமி, அடுத்து வந்து சிங்கள பிராமி, சிங்கள பிராமி அப்படிலாம் என்ன பண்றாங்கன்னா மென்ஷன் பண்றாங்க. அசோகன் பிராமி, வட இந்திய பிராமி, தென்னிந்திய பிராமி, சிங்கள பிராமி அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்னன்னா தொன்மையான கல்வெட்டு. கிமு 4ல இருந்து கிபி 4 வரைக்கும் இருக்கிற இந்த காலத்தை சேர்ந்த கல்வெட்டு. இதெல்லாம் எங்கெங்க கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து எங்கெங்க கிடைச்சிருக்கு எழுதிட்டீங்களா? அது சரி. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இது எங்கெங்க கிடைச்சிருக்கு சான்று. ஓகே. அடுத்து வந்து எங்க கிடைச்சிருக்குன்னா, இது சான்று எங்க கிடைச்சிருக்குன்னா மதுரையில கிடைச்சிருக்கு. முக்கியம். இதெல்லாம் ஆப்ஷன்ல கொடுத்துட்டு இதெல்லாம் எங்கெங்க வரல அப்படின்னு கேட்பாங்க. மாங்குளத்துல கிடைச்சிருக்கு மதுரை. அடுத்து மாங்குளத்துல கிடைச்சிருக்கு. மூணாவது வேற எங்க கிடைச்சிருக்குன்னா புகழூர். புகழூர்ல கிடைச்சிருக்கு. ஃபோர்த்து வந்து ஜம்பையில கிடைச்சிருக்கு. புகழூர், மதுரை, மங்களூர், மாங்குளம், புகழூர், ஜம்பையில கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து திருப்பரங்குன்றத்துல கிடைச்சிருக்கு. திருப்பரங்குன்றத்துல கிடைச்சிருக்கு. தென் வேற எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா ஆனைமலை. ஆனைமலை, நாகமலை எல்லாம் ஒரு டைம் அப்படி படிச்சு பார்த்துக்கோங்க. எது வரும் எது வராதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்தது கீழக்குயில்குடி. கீழக்குயில்குடி. தென் வந்து எங்கன்னா அரச்சலூர். இது வந்து அரச்சலூர். அரச்சலூர் வந்து அடுத்து வந்து பொங்கனாம்புளியங்குளம். பொங்கனாம்புளியங்குளம் இது என்னன்னா பாறை படுக்கையெல்லாம் இருக்கும். அதாவது சமணரோட பாறை படுக்கையெல்லாம் இருக்கும். அங்க வந்து கிடைச்சிருக்கு தமிழ் பிராமி கல்வெட்டு. தமிழ் பிராமி கல்வெட்டு எங்க கிடைச்சிருக்குன்னா மதுரை, மாங்குளம், புகழூர், ஜம்பை, திருப்பரங்குன்றம், ஆனைமலை, நாகமலை, கீழ்குயில்குடி, அரச்சலூர், கொங்கனாம்புளியங்குன்றம் அப்படின்ட்டு ஷார்ட்கட் மாதிரி அதை நான் வச்சுங்க. ஷார்ட்கட் மாதிரி நான் வச்சு முத்துப்பட்டி ஃபைனலாக இருக்கு. முத்துப்பட்டி இங்கெல்லாம் என்ன கிடைச்சிருக்குன்னா முத்துப்பட்டி. இங்கெல்லாம் வந்து என்னன்னா தமிழ் பிராமி கல்வெட்டு கிடைச்சிருக்கு. இப்போ இது இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா சுடுமண் பொறிப்புன்னு சொல்றாங்க. சுடுமண் பொறிப்பு அப்படின்னா அந்த பானை ஓட்டில் எழுதியிருப்பாங்க. அது தமிழ் பிராமி கல்வெட்டு கிடைச்சிருக்கு. சுடுமண் பொறிப்பு. சுடுமண் பொறிப்புல என்ன கிடைச்சிருக்குன்னா இந்த தமிழ் பிராமியை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சுடுமண் பொறிப்புல தமிழ் பிராமியை மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது வந்து எங்க கிடைச்சிருக்குன்னா அழகன் குளத்துல கிடைச்சிருக்கு. அழகன் குளத்துல கிடைச்சிருக்கு. அழகன் குளத்துல கிடைச்சிருக்கு. வேறங்கன்னா கொடுமணல். மூணாவது கீழடி. இதெல்லாம் என்னதுன்னா சுடுமண் பொறிப்பு பற்றின தமிழ் பிராமி. அந்த சுடுமண் பொறிப்பு அப்படின்னா அந்த பானை ஓட்டில் என்ன பண்ணா தமிழ் பிராமி எழுத்து வரைஞ்சிருக்காங்க. எழுத்து வந்து எழுதியிருக்காங்க. அது எங்க கிடைச்சிருக்குன்னா அழகன்குளம், கொடுமணல், அடுத்து வந்து கீழடி. இது 3 இடத்துலையும் கிடைச்சிருக்கு. கீழடி அப்படிங்கிறத 3 இடத்துலையும் கிடைச்சிருக்கு. இது மட்டும் பார்த்துக்குங்க தமிழ் பிராமி கல்வெட்டு.
ஃபஸ்ட்டு. இன்னும் வந்து கிறந்த எழுத்து அதெல்லாம் இருக்குது. அடுத்து வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இது வரைக்கும் படிச்சுக்கணும். இப்போ இந்த காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிமு 4லேருந்து கிபி 4 வரைக்கும். இப்போ எந்தெந்த பிளேஸில் இது பண்ணிருக்காங்க? மதுரை, மாங்குளம், புகழூர், ஜம்பை, திருப்பரங்குன்றம், ஆனைமலை, நாகமலை, கீழப்பீழ்குடி, அரச்சலூர், பொங்கனாம்புளியங்குளம், அடுத்து வந்து முத்துப்பட்டி, லாஸ்ட் வந்து சுருமன் பொறிப்பு எங்கே இருக்குன்னா அழகன்குளம், அடுத்து வந்து என்னன்னா கொடுமணல், கீழடி. இன்னும் இடத்துல என்னன்னா சுருமன் பொறிப்பு கறந்துருக்கு. இதை மட்டும் பார்த்துக்குங்க. அடுத்து மீதி ரிமைனிங் இருக்க கல்வெட்டு சான்றுகள் என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆர்கியாலஜி சம்மந்தமாக எந்தெந்த ஊரில் கீழடி, அடுத்தது ஆய்ச்சநல்லூர், தென் வந்து கொடுமணல், பொருந்தல், பூமுகார், அது இது பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜியில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து அடுத்த கிளாஸில் அப்படியே பார்த்துட்டே வரலாம். ஓகே, ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, நடத்தும் போது அப்போவே நோட்ஸ் வச்சு படிச்சுட்டு வந்துடுங்க. அப்படியே ஸ்கூல் புக்கு ரெஃபர் பண்ணிட்டு வந்துருங்க. நான் சொன்ன மாதிரி 6, 9, 11. நெக்ஸ்ட் இந்த எத்திக்ஸ் புக்கில் சில ஃபர்ஸ்ட் லெசன்லாம் பார்த்துங்க. எத்திக்ஸ் புக்கில் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து இப்போ படிச்சுக்கங்க. ஓகே, அது அப்படியே இப்பயே படிச்சுட்டு வந்துட்டே இருங்க. ரொம்ப அதிகமாக எழுதிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் படிக்க முடியாது. சரிங்க, அடுத்த தேசிய கிளாஸ் பார்ப்போம். அப்படியே மற்ற பார்த்துட்டே இருங்க. மற்றதெல்லாம் படிச்சுட்டே இருங்க. ஒரு நம்பிக்கையோடு படிச்சுட்டே இருங்க. சரிங்களா? சோர்ந்து போகாமல். அப்பப்போ என்னென்னா டவுன் ஆகும். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய எடுத்துக்காமல் என்ன பண்ணணும், எல்லாத்துக்குமே இருக்கிறது தான். உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே ஒரு கொஞ்ச நேரம் படித்தாங்கன்னா கொஞ்ச நேரம் டவுன் ஆகிட்டு இருக்கும், திரும்ப படிக்க ஆரம்பிப்பாங்க. இது வந்து எல்லாத்துக்குமே இயல்பானது தான். அதனால் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிச்சுட்டே இருங்க.